அன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில என் உள்ளத்தில் கர்த்தர் பாரப்படுத்தின எனக்கு அதிகமான சில வசனங்களை தந்த ஒரு வார்த்தை, அதை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமே. இந்த கால வேளையில பலமான ஆகாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே, பலமான ஆகாரம், ஒரு ஆவிக்குரியவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய பலமான ஆகாரம். சபை பாலை குடிக்கிற சபையா இருக்கக்கூடாது. சபை பலமான ஆகாரத்தை உண்ணுகிற சபையா இருக்க வேண்டும். நாம் பாலை உண்ணுகிறவர்களாய் இருந்தால் குழந்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால சபை என்பது ஒரு பலமான ஆகாரம் உண்கிற இடத்தில் இருக்க வேண்டும். சோ அதை குறித்து கொஞ்சம் ஆழமாய் வசனங்களிலிருந்து தியானிக்க போகிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 301வது பக்கம், எபிரியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். கொஞ்சம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும். ஆண்டவர் நல்லவர். இந்த வேத பகுதியிலிருந்து தான் சில விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் ஆரம்பத்துல பால் உண்ணுகிறவனுடைய நிலை என்ன என்கிறதை ஒரு 3 காரியத்தை இந்த பகுதியிலிருந்து காண்பித்து கொடுத்து விட்டு பலமான ஆகாரம் எது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எழுதுறவங்க இப்படி எழுதி கொள்ளுங்கள். பால் உண்ணுகிறவனின் நிலை. ஒரு விசுவாசி பாலை தான் சாப்பிடுது, ஒரு சபை பால் தான் குடிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. நம்பர் 1, முதல் அடையாளம் கேட்பதில் மந்தம். கேட்பதில் மந்தம். எந்த சபை வசனத்தை கேட்கிறதுல மந்தமா இருக்குதோ, அல்லது யார் ஒருவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வத மந்தமா இருக்கிறார்களோ, அவர்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணுகிறார்கள். அந்த வார்த்தை அப்படித்தானே இருக்குது. நீங்க வாசித்து பாருங்க 11ஆம் வசனம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது. பவுல் எழுதுறாரு, மெல்கிசேதேக் என்கிற மனிதனை குறித்து எழுதுறார். இவரை குறித்து நிறைய பேச எனக்கு ஆசை, ஆனா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு அது புரியாது. ஏன் புரியாது? நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளை வெறும் பாலை தான் உண்ணுகிறான். யோசித்து பாருங்களேன். 10 வயசான பிள்ளை 24 மணி நேரம் பாலை மட்டும் கேட்டா அவருடைய நிலை என்ன? 20 வயசான பிள்ளை எப்ப பார்த்தாலும் பாலையே குடிச்சிட்டு இருந்தா நிலை என்ன? இல்லையா? அப்ப குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பால், அதற்கு அப்புறம் ஆகாரத்தை உண்ணணும். அதுக்காக பாலை குடிக்காம இருக்க முடியாது. டெய்லி ஒரு கிளாஸ் குடிச்சுக்கலாம். அதுக்காக டெய்லி காலையில சாப்பாடு பால், மதிய சாப்பாடு பால், ராத்திரி சாப்பாடு பால் என்ன செய்ய முடியாது. அது கை குழந்தைக்கு பால் தான் கொடுத்தாகணும். அப்ப யோசித்து பாருங்க. சபைக்கு எழுதுறாரு, இப்ப உனக்கு ஒரு பெரிய காரியத்தை பேசலாம் நினைக்கிறேன். மெல்கிசேதேக்கை குறித்து பேசலாம், கிறிஸ்துவை குறித்து பேசலாம், ஆழமான சத்தியங்களை பேசலாம். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? நான் பேசலாம், உனக்கு புரியாது. ஏன் புரியாது? கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்தை கேட்கிறதுல நமக்கு ஒரு மந்தம் இருக்குன்னா நாம் எதை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்? பாலை சாப்பிட்டு இருக்கிறோம். ஏன்னா கேட்க மனசுலனா இது புரியல.
பெரிய காரியங்களை பேசும்போது புரியல, வசனத்தின் ஆழங்களை பேசும்போது புரியல. நிறைய நேரத்தில் புரிந்து கொள்ளுங்க, நீங்க கவனமா வசனத்தை கேட்டாதான் வசனத்தின் சாராம்சம் நமக்கு புரியும். கவனம் இல்லாம வசனத்தை கேட்டா கதை சொல்ற இடத்துல நீங்க கவனமே இல்லாட்டாலும் புரியும். ஏன்னா கதை நமக்கு நல்லாவே என்ன செய்யும், புரியும். ஆனா வசனம் புரியணும்னா கவனத்தோடு என்ன செய்யணும், கேட்டாகணும். வெறும் சிரிப்பும் வெறும் கதையும் வெறும் காமெடியா போறது பிரச்சனை அல்ல, அது நல்லாவே புரியும். நம்ம தூங்கினாலும் புரியும், சும்மா இருந்தாலும் புரியும், சிந்தை எங்கேயாவது இருந்தாலும் என்ன செய்யும், புரியும். ஆனா வசனம் அப்படி அல்ல. வேதத்தின் மகத்துவங்களை புரிய வைப்பதற்கு, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் மந்தமா இருந்தா புரியாது, கர்த்தரால் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. அப்போ பாலை குடிக்கிறவன் யார்? கேட்பதில் மந்தம் உள்ளவன். இரண்டாவது, யார் பாலை குடிக்கிறவர்கள் அப்படின்னா, வசனத்தில் வாழ பழக்கம் இல்லாதவர்கள். வசனத்தில் சொல்லுங்க, வசனத்தில் வாழ பழக்கம் இல்லாதவர்கள். அதே வசனத்தை பாருங்க, அந்த 13வது வசனம். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அப்படின்னா கேட்கிற வசனத்தின்படி வாழுவதற்கு அவனுக்கு என்ன இல்ல, பழக்கம் இல்ல. வசனத்தை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையில வாழ்வோம், அதை ஏற்றுக்கொள்வோம், அதுக்கு ஏற்றாற் போல நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவோம் அப்படிங்கிற பழக்கம். சிலரை பார்த்துருக்கீங்களா, போற இடத்துல எல்லா வீட்டிலையும் போய் சமையல் குறிப்பு கேட்பாவ. நீங்க எப்படி பண்ணீங்க, இது எப்படி செஞ்சீங்க, இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து தனக்கு என்ன தோணுதோ அதை என்ன செய்வாவ இல்லையா? கேட்கறது நிறைய கேட்கறது, அப்புறம் என்ன பண்றது, அவன் 1000 சொல்லுவான், நம்ம செய்வோம்டான்னு நம்ம தலை குப்புற என்ன செய்வோம், செஞ்சு வைக்கிறது. ஆனா சிலர் அவட்ட என்ன கேட்டாங்களோ அது அப்படியே என்ன செய்யறது, அவங்க போட்டு அதே பொருள் அதே காரியம். யோசித்து பாருங்க, பழக்கம் இல்லை. கேட்டேன் ஆனா என்ன வரல, நான் வசனத்தை கேட்டேன், நான் பழக்கத்துக்கு கொண்டு வரல. ஜெபம் பண்ணணும்னு பிரசங்கம் கேட்டேன், ஆனா ஜெபத்தை பழக்கத்துக்கு கொண்டு வரல. பரிசுத்தமா வாழணும்னு பிரசங்கம் கேட்டேன், அதை பழக்கத்துக்கு கொண்டு வரல. ஆமே, ஆண்டவர் மேல அன்பு வைக்கணும்னு கேட்டேன், ஆனா பழக்கத்துக்கு என்ன செய்யல, கொண்டு வரல. அப்போ பழக்கத்துக்கு கொண்டு வராதவர்கள் குழந்தைகள். பழக்கத்துக்கு கொண்டு வராதவர்கள் யாரு? அப்ப யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க 10 பிரசங்கம் கேட்டாலும் பழக்கத்துக்கு வரலன்னா குழந்தை. பழக்கத்துக்கு வரலன்னா இப்படி சொல்லட்டுமா, வயதான குழந்தை, வயசான 20 வருஷம் ஆயிருச்சு குழந்தை. இதுக்கு கல்யாணத்தையும் முடிக்க முடியாது, இதுக்கு ஒரு நல்ல காரியம் என்ன செய்ய முடியாது. இருக்கிற எல்லாருக்கும் தலைவலி. ஏன்? இது பழக்கம் இல்ல. எந்திரிச்சு நடக்க பழக்கம் இல்ல, ஓட பழக்கம் இல்ல, மரையேற பழக்கம் இல்ல, சைக்கிள் மிதிக்க பழக்கம் இல்ல, வண்டி ஓட்ட பழக்கம் இல்ல. வெறும் பாலை குடிச்சா எப்படி பழக்கம் வரும்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்பதில் மந்தம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வசனத்துல என்ன வராது, பழக்கம் வராது. அப்ப வசனத்தில் வாழாதவர்கள், கேட்கிற வசனத்தை வாழ்க்கையில் கைக்கொள்ள விரும்பாதவர்கள் பாலை உண்ணுகிறவர்கள். மூன்றாவதாக பாலை உண்ணுகிறவன் வளர்ச்சி அடையாதவன். என்ன அடையாதவன் சொல்லுங்க, என்ன அடையாதவன்? வளர்ச்சி அடையல. என்ன வளர்ச்சி அடையல? 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான அகரத்தை அல்ல. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, காலத்தை பார்த்தா நீங்களா பாஸ் ஆயிருக்கணும். நீங்க கேட்ட பிரசங்கத்துக்கெல்லாம், நீங்க கேட்ட வார்த்தைக்கெல்லாம் நீங்க ஊழியக்காரன் ஆயிருந்திருக்கணும். ஆனா சொல்றாரு, நீங்க வளரவே இல்லையே. இவ்வளவு வசனத்தை கேட்கிறீங்க, இவ்வளவு வார்த்தையை கேட்கிறீங்க, இவ்வளவு எல்லாத்தையும் கேட்ட பிறகும் நீங்க வளரல. உங்களுக்கு திரும்ப திரும்ப மூல உபதேசம் தெரியுமா? மனம் திரும்புங்க, ஆண்டவரை நம்புங்க, ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க, டெய்லி பைபிள் வாசிங்க, கர்த்தரோட நடங்க, வேறுபாட்டின் ஜீவியம் செய்யுங்க, சபை கூடி வரதை விட்டு விடாதிருங்க. இதுக்கு பிறகு மூல உபதேசம். இதையே திரும்ப சபை பேசிட்டே இருந்தா அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் இன்னும் வளரவே இல்லை. அவர்கள் வெறும் பாலை குடிக்கிறவர்கள். இவங்களுக்கெல்லாம் வெறும் பாலும் ஹார்லிக்ஸ் தான் லாக்கி. கொஞ்சம் காரமா கொடுத்துட்டா அப்படியே வாந்தி வந்துடும். கொஞ்சம் காரமா பேசிட்டா அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் முடியாது? பாலை உண்ணுகிறவன் வளர்ச்சி அடையல. சொல்ல தெரியுமா,
ஆள் வளர்ந்துருக்கான், மூளை என்ன செய்யல, வளரல. ஆள் வளர்ந்து மூளை வளரலன்னா நிலையை யோசித்து பாருங்க. அந்த நிலையை யோசித்து பாருங்க. ஆள் பெருசா இருக்கும், ஆள் வளர்ந்துருக்கும், மூளை வளரலன்னா, 40 வயசாகி மூளை வளரலன்னா, 50 வயசாகி மூளை வளரலன்னா, அது இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும். அது இருக்க எல்லாத்துக்கும் சங்கடம். அதுக்கு டெய்லி நம்ம என்ன ருசியா கொடுத்தாலும் தெரியாது. அப்ப யோசித்துக்கோங்க, வளர்ச்சி அடையல அப்படின்னா அது ஆபத்து. ஏன் ஆபத்து? அவர்களை வைத்து தெய்வத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, சபைக்கு பிரயோஜனம் இல்லை. வசனத்தை கேட்கிறேன்னா வசனத்துல பழகணும். வசனத்துல பழகுனா நான் கேட்ட வசனத்தை போய் 2 பேருக்கு சொல்லணும். நான் கேட்ட வசனத்தை ஒருத்தருக்கு சொல்லணும். விழுந்து போன ஒருத்தரை போய் சொல்லணும், நான் இன்னைக்கு இப்படி பிரசங்கம் கேட்டேன், கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினார் அப்படின்னு போய் சொல்லணும். அப்படி சொல்லும் போது நான் ஒரு பிரசங்கியாராய் மாறுகிறேன் இல்லையா? மைக்க பிடிச்சு பிரசங்கித்தை தான் பிரசங்கியார் நினைக்க கூடாது. நான் மற்றவர்களிடத்தில் போய் வசனத்தை சொல்லும் போது நான் அவர்களுக்கு போதிக்கிறேன். நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு என்ன செய்கிறேன்? போதிக்கிறேன். படிக்கிற இடத்துல பேசணும், நான் கற்றுக்கொண்டதை பேசணும். வேலை செய்யற இடத்துல பேசணும், கற்றுக்கொண்டதை பேசணும். குடும்பத்துல பேசணும், கற்றுக்கொண்டதை பேசணும். அப்போ பவுல் சொல்றாரு, இது நீ காலத்தை பார்த்தா பேசக்கூடியவன், ஆனா மூளை வளர்ச்சியை பார்த்தா என்ன செய்யல, வளரல. அப்போ பாலை உண்ணுகிறவன் கேட்பதில் எப்படி இருக்கிறான்? மந்தமா இருக்கிறான். பாலை உண்ணுகிறவன் வசனத்துல வாழ பழக்கமில்லாதவனா இருக்கிறான். பாலை உண்ணுகிறவன் வளர்ச்சி அடையல. மற்றவர்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு என்ன அடையல? சொல்லுங்க, என்ன அடையல? வளர்ச்சி அடையல. ஒண்ணு தெரியுமா? நீங்க சந்திக்கிற சிலரை நான் சந்திக்க முடியாது, நீங்க பழகிற சிலரோடு நான் என்ன செய்ய முடியாது, பழக முடியாது. அப்ப அந்த இடத்துல பிரசங்கியார் நீங்க தான். அப்ப உங்க வாயில கத்த தர்ற வார்த்தையை நீங்க அங்க என்ன செய்யணும்? பேசணும். அப்ப யோசித்து பாருங்க, நீங்க சந்திக்கிற இடம், நீங்க சந்திக்கிற உறவுகள், உங்களுக்கு தெரிந்த நல்ல நல்ல நண்பர்கள், நெருக்கமான வட்டாரங்கள், உங்ககிட்ட வந்து வருத்தத்தை ஷேர் பண்றவங்ககிட்ட இதுட்ட நீங்க டைரக்டா கூட்டி சர்ச்சில் நிப்பாட்ட முடியாது. அவங்ககிட்ட நீங்க தான் என்ன செய்யணும்? உங்க சாட்சி, நீங்க வளர்ந்த விதங்கள், உங்களை கத்த ரட்சித்த விதங்கள், உங்க வீட்டில் செய்த அற்புதங்கள், சபையில கேட்ட பிரசங்கங்கள், இதை என்ன செய்யணும்? பேசணும். அது அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வளர பண்ணும். பவுல் சொல்றாரு, பிரசங்கிக்க வேண்டியவன் நீ, ஆனா வளர்ச்சி இல்லாம இருக்கிற. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் என்ன இடத்தில் இருக்கிறேன், நான் யாரா இருக்கிறேன், நான் எப்படி வாழ்றேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறேனா அல்லது தேய்ந்து கொண்டே இருக்கிறேனா? வெறும் பாலை மாத்திரம் உண்ணுகிறவனா இருக்கிறேனா இல்லையா? வெறும் மோட்டிவேஷனை மாத்திரம் எதிர்பார்க்கிறேனா? யாராவது தூக்கி விடணும், யாராவது உதவி செய்யணும் அப்படியே எதிர்பார்க்கிறோமா? அல்லது பலமான ஆகாரம் உண்ணுகிறவர்களா, தேவனுக்காய் பிரகாசிக்க கூடியவைகளை கையில் எடுத்துக்கொண்டு ஓடுகிறவர்களாய் நாம் நிற்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். சரி, பலமான ஆகாரம் எது? அந்த 14ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். பலமான ஆகாரம் உண்ணுகிறவன் யார்? எப்படிப்பட்டவன்னா, ஒருவன் பலமான ஆகாரத்தை உண்வானானால் அவனுக்கு நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க அறிவு வரும். நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க அறிவு வரும். அதான் சொல்றாரு, பலமான ஆகாரம் உண்ணுகிறவன் அவனை பயிற்சி படுத்துமா, ட்ரைனிங் கொடுக்குமா. என்ன ட்ரைனிங்? எது நன்மை, எது தீமை, எது பாவம், எது பரிசுத்தம், எது கர்த்தருக்கு பிரியமானது, எது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, நான் யார், என் மேல் இருந்த அழைப்பு என்ன, என் மேல் இருக்கிற தரிசனம் என்ன, நான் யாரை நோக்கி பயணிக்க வேண்டும், எதற்காய் ஓட வேண்டும், இப்படி 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 நமக்குள்ள நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக இந்த பலமான ஆகாரம் செயல்படும். இந்த கால வேளையிலே நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு ஆராதனை, ஏதோ ஒரு ஜெபம் அல்ல. ஒரு பலமான ஆகாரம் உண்ணுகிறவனாய் நான் மாறுவேனானால் தேவனுடையது என்ன, சத்துருடையது என்ன, உலகத்துக்குரியது என்ன, கர்த்தருக்குரியது என்ன என்பதை புரிந்து கொள்ள அது நமக்கு உதவி செய்யும். வாசிக்கலாமா? எது பலமான ஆகாரம் அப்படின்னு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும், ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும்
17வது வசனம், ஆனாலும் விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இங்க அந்த 9ஆம் வசனத்துல 3 விதமான கனி இருக்கிறது. ஒன்னு பார்வைக்கு அழகும் நலமுமான கனி. 2 தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சம். 3 நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். 1 பார்வைக்கு நல்லா இருக்கிற கனி, புசிப்புக்கு ஏற்ற கனிகள் 1. 2 ஜீவ விருட்சத்தின் கனி. 3 நன்மை தீமை அறியத்தக்க கனி. இப்போ ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அது புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். புசிக்கும் நாளில். அப்போ என்ன செஞ்சிருக்கணும் இவங்க? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா அது சொல்லி கொடுக்கும், நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காததுனால சாத்தான் என்ன சொல்லி கொடுத்தா, ஆண்டவர் உங்களை ஏமாத்துறாரு, கர்த்தர் உன்னை ஏமாத்தி கூட்டு வந்திருக்கிறாரு, உன் கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா நீயும் தேவரை போல என்ன செஞ்சிருவ, மாறிடுவ, நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களும் கர்த்தருக்கு ஒப்பா இருப்பீர்கள். ஆமா, அதெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு மறைச்சு வச்சிருக்கிறாரு, அதனால இந்த கனியை புசியுங்கள்னு சொன்னான். ஏவாளும் போய் நம்பி அதை எடுத்து பறித்து புசித்தாள், கொண்டு போய் புருஷனுக்கு கொடுத்தாள், அவரும் புசித்தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த 2 பேரும் பாலை உண்ணுகிற விசுவாசி, பாலை உண்ணுகிற விசுவாசி. ஏன் 2 பேரும் கர்த்தர் சொன்னார் எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன செய்யாத. அப்ப யோசிச்சிருக்கலாம்ல, ஏன் ஆண்டவரே அதெல்லாம் சாப்பாட்டுக்கு தேவையான கனி, இதெல்லாம் பார்க்க அழகான கனி, இங்க 1 மட்டும் தனியா இருக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதே போல அப்புறத்துல 1 தனியா இருக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி என்னன்னு கர்த்தர் கேட்டிருந்திருக்கலாம், அல்லது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருக்கலாம். ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னதுனால அப்ப இது வேண்டாம், அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்போன்னு புசிச்சிருந்திருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் கேட்டான், கை கொள்ளல, பிரசங்கம் கேட்டான், கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாகவே சொன்னாரு. ஆனா பழக்கம் இல்லையா, அதனால விறுவிறுன்னு போய் அதே கனியை என்ன செஞ்சாங்க பாருங்க. பழக்கம் இல்ல, கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் இல்லையா, வளர்ச்சி இல்லாதவர்கள் கர்த்தர் சொன்னார். ஏன்னா டெய்லி சாயங்காலம் அவர்களோடு உலாவினார், சாயங்கால நேரத்தில் அவர்களோடு உறவாடினார், பேசினார். கர்த்தர் இறங்கி வந்து அவர்கள் நடுவில் வாசம் பண்ணினார். அந்த பிரசன்னத்துக்குள்ளேயே வாழ்ந்தார்கள், அந்த மகிமையிலேயே வாழ்ந்தார்கள், அதனால சந்தோஷம் இருந்தது. அப்போ கர்த்தரோடு நெருங்கி இருக்கும் போது புரிஞ்சிருக்கண்டாமா, எதை புசிக்கணும், எதை புசிக்கணும்? ஜீவ விருட்சத்தின் கனிய. நான் சொல்லட்டுமா, நான் பிரசங்கிக்க போறதே இந்த வார்த்தை தான். பலமான ஆகாரம் என்பது ஜீவ விருட்சத்தின் கனி. பலமான ஆகாரம் என்பது எதுனா ஜீவ விருட்சத்தின் கனி. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு ஆவிக்குரியன் புசிக்க வேண்டியது பலமான ஆகாரத்தை. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க நாளில் சாகவே சாவான்னு சொன்னார். அப்ப அந்த தீமையை புரிந்து கொள்வதற்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும். அப்ப நான் தான் சாத்தானுடைய வார்த்தை என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா சாத்தானும் உள்ள வர்றான், தோட்டத்துக்குள்ள வர்றான், சாத்தானும் தன் வார்த்தையை பேசிட்டே இருக்கிறான், ஆண்டவரும் வரார். அப்போ இவங்களுக்கு ஏன் அதை புரிந்து கொள்கிற மனப்பக்குவம் இல்லைன்னா, இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்தார்களே தவிர ஜீவ விருட்சத்தின் கனியை கவனிக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு நன்மை எதுன்னு தெரியல, தீமை எதுன்னு தெரியல, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று தெரியல, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரியல, தேவனுடைய திட்டம் தெரியல, தேவனுடைய தரிசனம் தெரியல. எல்லா நிலையிலுமே ஒரு தோத்து போன நிலையில் நிற்கிறோம். ஏன்? நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காததுனால, பலமுள்ள ஆகாரமாகிய அந்த ஜீவ விருட்சத்தை விரும்பாததுனால விழுந்து போகிறோம். இந்த கால வேளையில ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். சந்தோஷமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, எது ஜீவ விருட்சம்? கொஞ்சம் நிறைய தலைப்புகளாக இருக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பேசுனது பாலை உண்ணுகிறவனுடைய நிலை, 3 காரியம் சொன்னேன். நான் ரெண்டாவது பேசுனது எது பலமான ஆகாரம், ஜீவ விருட்சத்தின் கனி. இப்போ நான் என்ன பேச போறேன்னா,
எது ஜீவவிருட்சத்தின் கனி அது தெரியணும்ல. சும்மா பலமான ஆகாரம் ஜீவவிருட்சத்தின் கனினா என்ன நினைக்க முடியும்? ஏதோ ஜீவவிருட்சத்தின் கனி அப்படின்னு போகக்கூடாது. எது ஜீவவிருட்சத்தின் கனி அப்படின்னா, நான் சொல்ற அந்த வார்த்தை அப்படி எழுதிக்கோங்க, அப்புறம் நான் வசனம் சொல்றேன். நான் தேடி கண்டுபிடித்த ஞானமும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, எது ஜீவவிருட்சத்தின் கனி. அதுல ரெண்டு வார்த்தை இருக்கு, நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நான் தேடி கண்டுபிடித்த ஞானம். இரண்டாவது, நான் பிரயாசப்பட்டு சம்பாதித்த புத்தி. நான் பிரயாசப்பட்டு சம்பாதித்த புத்தி. அந்த ஞானம், அந்த புத்திங்கிற இடத்துல நீங்க ஆசீர்வாதம், நன்மை அல்லது ஜீவ விருட்சம் அப்படின்னு எதுனாலும் போட்டுக்கோங்க. எனக்கு முக்கியமான வார்த்தையே அதுதான். நான் தேடி கண்டுபிடித்தது ஜீவ விருட்சம், நான் பிரயாசப்பட்டு சம்பாதிச்சது ஜீவ விருட்சம். அந்த ரெண்டு வார்த்தை, அந்த ஞானம் புத்தின் புரியட்டா கூட இப்படி வச்சுக்கோங்க. நான் தேடி 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 கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் என்னது? ஜீவ விருட்சம், ஞானம். நான் பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் புத்தி, ஜீவ விருட்சம். இது எங்க இருக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கணும். ஏன்னா அந்த போர்ஷன் ஃபுல்லாவே அதை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 18. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். 18, அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும். பாத்தீங்களா? கண்டடைந்த ஞானம், சம்பாதித்த புத்தி, அது யார்கிட்ட இருக்குதோ அவனுக்கு அது ஜீவ விருட்சம். அதைத்தான் எப்படி சொன்னேன்? நான் தேடி கண்டுபிடித்தது ஜீவ விருட்சம், நான் பிரயாசப்பட்டு சம்பாதித்தது ஜீவ விருட்சம். பாத்தீங்களா? அந்த ஞானம், அந்த புத்தி, அந்த இடத்துல நம்ம எந்த நன்மை வேணா வச்சுக்கோங்களேன், நீங்க எதை தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான் ஜீவ விருட்சம். அப்ப பலமான ஆகாரம் உண்ணுகிறவன் தேடுகிறான், வேலையை தேடுகிறான், வருமானத்துக்கான வழியை தேடுகிறான், படிப்பை தேடுகிறான், தன்னுடைய வாழ்வின் உயர்வுக்கான வழியை தேடுகிறான் இல்லையா? அப்போ தேடுவது பலமான ஆகாரம் உண்ணுகிறவன். பாலை உண்றவனுக்கு தேட வேண்டிய அவசியமே, அது அழும்போது கிடைக்கும். ஆனா ஆகாரம் உண்றவன் அப்படி கிடையாது, அவன் தேட வேண்டியிருக்கும். சில நேரம் அவன் தன் ஆகாரத்துக்கான ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்கிறான்னா, வேலை பார்க்கிறவன் போய் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது, பெரிய ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அவன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிச்சத்துல வீட்டு வாடகை பார்க்கணும், லோன் கட்டணும், வீட்டுக்கு அனுப்பணும், பல கமிட்மெண்ட் இருக்கும். அதனால எங்கடா ரோட்டு கடை இருக்குது, அந்த ரோட்டு கடை எங்க இருக்குன்னு தேடி அலைவான். அப்படி தேடி அலையும் போ அவங்களுக்குள்ள சொல்லிக்குவாங்க, அந்த இடத்துல நல்லா இருக்கும், இந்த இடத்துல நல்லா இருக்கும், அங்க ராத்திரி நல்லா இருக்கும், இங்க காலையில் நல்லா இருக்கும், அங்க மதியம் நல்லா இருக்கும். அங்க என்ன இருக்கும்? ஒரு தோசை, ஒரு சாம்பார், அடுத்து மதியானம் தக்காளி சோறு, ஒரு லெமன் சாதம், இப்படி இருக்கும். ஆனா அவன் தேடி என்ன செய்கிறான்? ஏன்? அவன் பலமான ஆகாரம் உண்ணுகிறவன், அவனுக்கு வேலை இருக்கு, அவனுக்கு காரியம் இருக்கு, அவனுக்கு வயிறு பசிக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். அவனுக்கு ருசிக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா தேடி கண்டுபிடிக்கிறவன். அப்போ ஆகாரம் ஜீவ விருட்சம் என்பது நான் கஷ்டப்பட்டு தேடி எடுப்பதுதான் ஜீவ விருட்சம். இரண்டாவது, நான் சம்பாதித்ததுன்னா என்ன? 30 நாள் அல்லும் பகலும் உழைச்சா 1ஆம் தேதி என்ன வருது? சேலரி வருது. அல்லது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க உழைச்சா சாயங்காலம் சேலரி வருது. அந்த ஒரு சம்பாத்தியத்துக்காக பகல் வெயில் முழுவதும் நீங்க என்ன செய்யணும்? சகிக்கணும். அந்த ஒரு மாசம் கழிச்சு 1ஆம் தேதி வரப்போற சம்பளத்துக்காக 30 நாள் சகிக்கணும். நீங்க பிரயாசப்படணும், சம்பாதிக்கணும். அதுக்காக சில ராத்திரி காத்திருக்க வேண்டியிருக்கும், சில பகல்ல காத்திருக்க வேண்டியிருக்கும், சில அதிகாலையில எழும்ப வேண்டியிருக்கும். ஏன்னா நான் சம்பாதிச்சாதான் என் வீட்டை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். பைபிள்ல ஒரு மனுஷன் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் காத்திருந்தான் வேலைக்காக. எஜமானன் ஒவ்வொருத்தரையா கூட்டு போயிட்டே இருக்கிறாரு. 1ஆம் மணி நேரத்துல இருந்து காலையில 6 மணில இருந்து கூட்டு போயிட்டே இருக்கிறாரு. 11ஆம் மணி நேரத்தில் வர்றாரு. அப்போ ஒருத்தர் நிக்கிறான். அவன்கிட்ட கேட்கிறான், நீ எங்க நிக்கிற? எனக்கு யாரும் வேலை தரல, என் தோட்டத்துக்கு வரியா? வரேன். 1 hour தான் வரேன். ஆனா அந்த 1 hour வேலைக்காக அவன் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான்? நின்று இருக்கிறான். யாரும் வேலை கொடுக்கல. ஆனா எஜமானன் கொடுத்தார். கொடுத்தவனுக்கு சம்பளம் கிடைத்தது. ஏன் வீட்டுக்கு போகல? அவன் சம்பாதிச்சு ஆக்கணும், அந்த பணத்தை கொண்டு போகணும். அந்த ஒரு பணத்தை வச்சுதான் தான் வீட்டை என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். அப்போ சம்பாத்தியம் என்பது பிரயாசம். அங்க ஒரு கண்ணீர் இருக்கு, அங்க ஒரு காத்திருப்பு இருக்கு, அங்க ஒரு அழுகை இருக்குது.
இல்லையா? அப்போ யோசித்து பாருங்க, நான் தேடி கண்டுபிடித்தது, நான் பிரயாசப்பட்டு சம்பாதித்த ஒவ்வொன்றும் கர்த்தர் நமக்கு தருகிற ஜீவவிருட்சம். அதுல ஓடுகிறவன் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிவான். அதுல ஓடுகிறவனுக்கு தேவ சித்தம் இன்னதென்று புரியும். அதுல ஓடுகிறவனுக்கு என்னை அழைத்த அழைப்பு என்னன்னு தெரியும். அதுல ஓடுகிறவனுக்கு என் மேல் கர்த்தர் வைத்த தரிசனம் என்னன்னு தெரியும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நான் பிரயாசப்பட்டு வாழ்றதுனால ஒவ்வொரு நாளும் அது எனக்கு ஜீவவிருட்சமா இருக்கும். ஆமென். அப்ப பலமுள்ள ஆகாரம் உண்ணுகிறவன் பிரயாசப்படுகிறவன். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பால் உண்ணுறவனுக்கு ஒரு பிரயாசம் கிடையாது, ஒரு பிரயாசம் கிடையாது. அது கேள்வி மந்தம், அதனால பெரிய விஷயத்த சொல்ல முடியாது. அது வசனத்துல பழக்கம் இல்லை, அதனால அது பழகாத விஷயத்த சொல்லவே முடியாது. அது வளர்ச்சி அடையாதது, வளர்ச்சி அடையாத போயிட்டு நம்ம ஞானத்தெல்லாம் பேச முடியாது. லூசுட்ட லூசு மாதிரி தான் என்ன செய்யணும், பேசணும். லூசுட்ட போய் தெளிவா என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. பேசினா அது நம்மள லூசுமோ, அதுக்கு சும்மா இருக்கிறது இல்லையா? ஆனா ஆண்டவர் யாரோடு பேசுகிறார், யாரை பலப்படுத்துகிறார், தேடி அலைகிறான் பாருங்க. இந்த ரெண்டு வார்த்தையை நான் மையமா வைத்து சில வார்த்தைகள் நான் பேச போகிறேன். நம்பர் 1, தேடி கண்டுபிடித்தது எது? எதை தேடி கண்டுபிடித்தார்கள்? கண்டுபிடிக்கும் போது அவர்கள் என்னத்தை கண்டார்கள்? இதெல்லாம் வச்சு ஒரு சில காரியங்களை நான் வேகமாய் பேச போகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் எனக்கு, நான் நேற்று அதிகாலையில் ஜெபிக்கும் போது எனக்கு தந்த சில வார்த்தைகள், அதை வைத்தே நான் ஓடுகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நிச்சயம் நம்மளோட ஆண்டவர் பேசுவாராக. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேடி கண்டுபிடித்தது வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை தேடுகிறவர்கள் என்னை போதும். என்னை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தர் சொன்ன வார்த்தை, என்ன ஒருத்தன் வந்து தேடுனா கண்டிப்பா என்ன அடைவான், கண்டடைவான். அதுவும் அதிகாலையில வந்து தேடுனா கண்டிப்பா என்ன செய்வான், கண்டடைவான். நிப்பாட்டல. 35ஆம் வசனத்தை பாருங்க. என்னை கண்டடைகிறவன், அவ்வளவுதான். என்னை கண்டடைகிறவன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஆண்டு சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? எப்பா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை கண்டடைகிறவர்கள் எதை கண்டடைவார்கள்? ஜீவனை. நான் சொல்லட்டுமா? நான் தேடி கண்டுபிடித்த ஜீவவிருட்சம் ஜீவன். ஜீவன், கர்த்தருடைய ஜீவன். அந்த வார்த்தை அப்படியே எழுதிக்கோங்க. நான் தேடி கண்டுபிடிக்கிற ஜீவவிருட்சம் ஜீவன். ஜீவன். அந்த ஜீவனுக்காகத்தான் இவ்வளவு பிரயாசம். காலையில ஏன் எழுப்பி உட்கார்ந்து கர்த்தரை தேடணும், ஏன் ஆராதிக்கணும், ஏன் கர்த்தரோடு நடக்கணும்னா ஒரே ஒரு காரியம், அவரிடத்தில் ஜீவன் இருக்கிறது. அவர் சொல்றார், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்போ பலமுள்ள ஆகாரம் எதையா? நான் காத்திருந்து தேடி கண்டுபிடிச்ச அந்த ஜீவன். அந்த ஜீவன் அவர் சமூகத்தில் இருந்து வாங்கின அந்த ஜீவன். யோசித்து பாருங்க. காலையில உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம். ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இருதயத்தில் சமாதானம் வருது, இருதயத்தில் சந்தோஷம் வருது, இருதயத்தில் ஒரு வசனம் வருது. அப்படின்னா புரிந்து கொள்ளணும், அது என் ஜீவவிருட்சம். அதை பிடித்து கொண்டு அந்த நாள் முழுவதும் ஓட கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். அது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உதவி செய்யும். அப்போ நான் தேடி கண்டுபிடித்தவைகள் ஜீவன். ஜீவன். நான் போய் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு ஆராதிச்சு, கஷ்டம்தான், பலவீனம்தான், வருத்தமா தான் இருக்கு, ஆனாலும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேடுறோம் பாருங்க, அதுதாங்க ஜீவன். 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 என்ன சொல்றேன், இன்னைக்கு எனக்கு முடியல, கஷ்டமா இருக்குன்னு வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? அன்னைக்கு ஒரு நாள் போகலன்னா அப்புறம் மிகப்பெரிய கஷ்டத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும், அனுபவிக்க வேண்டியிருக்கும். முடியாது. நெருக்கடிகள், கடன்கள், பாரம் இருக்கு. அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் ஓடிதான் ஆகணும், ஓடிதான் ஆகணும், போய் நின்னுதான் ஆகணும். அப்போ நல்ல கவனிங்க, யார் பலமுள்ள ஆகாரம் உண்ணுகிறவன், எனக்கு என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரோடு போராடிதான் ஆகணும்னு ஒருத்தன் போய் நிக்கிறான் பாருங்க, அவன் கண்டடைகிற ஒவ்வொன்றும் அவனுக்கு ஜீவன். அவன் கண்டடைகிற ஒவ்வொன்றும் அவனுக்கு பலன். அது ஜீவ விருட்சம். அந்த விருட்சத்தை உண்ணுகிறவனுக்கு நன்மை தெரியும், தீமை தெரியும். சாத்தானின் வார்த்தை எது, கர்த்தரின் வார்த்தை எதுன்னு தெரியும். அவனுக்கு தேவ திட்டம் தெரியும். அவன் தன் நெருக்கடி நடுவுலையும் தெய்வத்தோடு நடப்பான்.
ஹalleluya. அப்போ அவரை தேடி கண்டுபிடிக்கிறவன் ஜீவனை பிடிக்கிறான். சரிங்க, இந்த ஜீவன் என்கிற அந்த ஜீவ விருட்சம் எதற்குள் இருக்கிறது தெரியுமா? வாஸ்து பார்க்கலாமா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்தது? நான் இப்படி சொல்லட்டுமா? தேவனுடைய வார்த்தை என்பது சிப்பி மாதிரி, அந்த சிப்பிக்குள் மறைந்திருக்கிற ஜீவன் என்பது ஜீவ விருட்சம் மாதிரி. இவர் சொல்றாரு, ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தைக்குள்ள. அந்த வசனம் அப்படிதான் இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் தேடி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போ அவர் ஒரு வார்த்தை தரார் பாருங்க. அந்த வார்த்தைக்குள்ளதான் எனக்கு தேவையான ஜீவன் முழுக்க இருக்கிறது. அந்த வார்த்தை தான். இப்படி சொல்றேன், நீங்க போராடி கஷ்டப்பட்டு காத்திருந்து கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ விருட்சம், ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஜீவன் என்னை இருளில் பிரகாசிக்க வைக்கிறது. அந்த ஜீவன் என் மேல இருக்கும்போ அந்த வார்த்தை சொல்லுது, இருளானது பற்றி கொள்ளவில்லை. யாருக்குள்ள ஜீவ விருட்சம் இருக்குதோ அவனை இருள் மேற்கொள்வதில்லை. ஏன்? அவன் ஜீவனை கண்டடைகிறான். பாலை உண்ணுகிறவனுக்கும் பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அவன் மந்தம் உள்ளவன், அவன்கிட்ட ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா பலமான ஆகாரம் உண்ணுகிறவன் பிரயாசப்படுறான், கஷ்டப்படுறான், அழுறான், கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறான், தேவ சத்தத்துக்காய் காத்திருக்கிறான். அப்படி காத்திருக்கிறவன் அவரை கண்டடைகிறான். அவரை கண்டடைகிறவன் வார்த்தை அடைகிறான். வார்த்தை அடைந்தவன் அதற்குள் இருக்கிற ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது எப்படி தெரியுமா? இது எப்படி தெரியுமா? அதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு செக் மாதிரி வார்த்தை, அது ஒரு பேப்பர் தான், அது ஒரு சைன் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த பேப்பர்ல அதுல போட்டிருக்கும் தெரியுமா? 100, 1000, 10,000, லட்சமோ, அதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அதை கொண்டு பேங்க்ல கொடுத்தா அந்த ஒரு பேப்பரை தரமாட்டான். அதுல எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த பணத்தை என்ன செய்கிறான்? அதை தருகிறான். அதே போல நான் இப்படி சொல்லட்டுமா? ஒரு வேளை உங்க கையில செக் இருக்கு, 10 லட்சம் எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்க தெரியல, ஆனா செக்குன்னு தெரியுது. இது கொண்டு கொடுத்தா பேங்க்ல இருந்து காசு தருவாங்கன்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறீங்க. பேங்க்காரன் அதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரே ஒரு பேப்பர் எடுத்து தர மாட்டான். 10 லட்சத்துக்கு ஒரு பெரிய கட்டு என்ன செய்யும்? கையில வரும். யோசித்து பாருங்க, என் கையில கிடைச்சது ஒரே ஒரு பேப்பர் தான். ஆனா அந்த பேப்பருக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேப்பர் என்ன செய்யுது? அதுல ஒவ்வொன்றும் வேல்யூவானது. இந்த பேப்பரை விட அந்த பேப்பருக்கு என்ன உண்டு? வேல்யூ உண்டு. அதை எடுத்தா எனக்கு ஜீவன். அதை வச்சு வாழ்க்கை வாழலாம், அதை வச்சு சம்பாதிக்கலாம், அதை வச்சு வீடு கட்டலாம், அதை வச்சு உயரலாம். அப்போ தேவன் தர்ற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை தான் என்னை போஷிக்குது. அந்த ஒரு வார்த்தை தான் என்னை காப்பாத்துது. அந்த ஒரு வார்த்தை தான் இக்கத்தில் தப்புவிக்கிறது. அந்த ஒரு வார்த்தை தான் என் பலவீனத்தில் தாங்குது. அந்த ஒரு வார்த்தை தான் சோர்ந்து போகும் போதெல்லாம் தூக்கி தூக்கி நிறுத்துது. அந்த ஒரு வார்த்தை தான் என்னை ஓட வைக்கிறது. தந்தது ஒரு வார்த்தை, ஆனா வார்த்தைக்குள்ள எண்ணில் அடங்காத ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் நிலை நிற்கிறான், அவனை கர்த்தர் நடத்துகிறார். Praise God. யோசித்து பாருங்க, தேடி கண்டுபிடித்த வசனம், தேடி கண்டுபிடித்த வசனம். நேரா போய் கேலண்டர் தேடுறதல்ல, நேரா போய் காலையில் எழும்பி எக்ஸாம் இன்னைக்கு ரிசல்ட் வருது, இன்னைக்கு காலையில் வசனத்தை தேடுவோம் புரட்டுறது அல்ல. எங்கேயாவது கிளம்பும் போது சிலருக்கு பார்த்திருக்கீங்களா, பைபிள் இப்படி பிடிச்சுக்குவாங்க. அப்படி ஒரு தர அதுல என்ன வசனம் வருதோ அது அன்னைக்கான வசனம். சிலர் அல்டிமேட் பைபிளை மூடி வச்சு, ஆண்டவரே காலை வேளையில ஒரு நல்ல வார்த்தை தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே திறக்கிறது. அங்க திறந்தா திறந்த உடனே எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்யக்கூடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு சொல்றதுக்கு இந்த வசனம் வந்திருக்கு. நான் என்ன செய்ய? இப்படி கிளி ஜோசியம் பார்த்த மாதிரி என்ன செய்யறது?
பார்க்கிறது. ஆனா ஒருத்தன் அப்படி அல்ல. அவன் வசனத்தை தேவ சமூகத்தில் தேடுகிறான், வார்த்தையை தேவ சமூகத்தில் தேடுகிறான், தனக்கு தேவையான ஜீவனை தேவ சமூகத்தில் தேடுகிறான். அவன் எப்படி தேடுறான் தெரியுமா? சும்மா ஒண்ணு தேடல. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். நித்தம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். நான் 3 வார்த்தை சொல்லட்டுமா? நித்தம் வாசற்படியில் விழித்திருந்துங்கிற. 1, விழித்திருக்கிறான், தூங்கல. எப்படி இருக்கிறான்? அந்த ஒரு வார்த்தைக்காக விழித்து கிடக்கிறான். 2, கதவு நிலை அருகே காத்து இருக்கிறான். கதவு நிலை அருகே அப்படின்னா அவனுக்கு தேவை இருக்கு, அவனுக்கு வாங்கித்தான் ஆகணும், போக முடியாது. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஏமாத்தி என்ன செஞ்சுதான் ஆகணும். அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சு வழி இல்ல, கெஞ்சிட்டே இருக்குது. அப்ப யோசித்து பாருங்க. ஒண்ணு தூங்கல, விழித்து இருக்கிறான். கதவு நிலையறைய காத்து இருக்கிறது போல என்ன செய்யறான்? காத்து கிடக்கிறான் பதிலுக்காக. 3வது ஒண்ணு, செவி கொடுக்கிறான், அர்ப்பணிக்கிறான். தன்னை செவி கொடுத்தல்னா தன்னை என்ன செய்யறது? அர்ப்பணிக்கிறது, கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறான். அடுத்த வார்த்தை சொல்லுது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைவான். அடுத்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்போ யோசித்து பாருங்க, இவன் சாதாரண ஒண்ணு வசனத்தை வாங்கல, சாதாரணமா ஒண்ணு கர்த்தட்ட ஜீவனை வாங்கல. இவன் இந்த ஜீவனுக்காக விழித்திருந்திருக்கிறான், இந்த ஜீவனுக்காக காத்திருந்திருக்கிறான், இந்த ஜீவனுக்காக தன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கிறான். கர்த்தர் கீழ்ப்படுறியான்னு கேட்டா கீழ்ப்படுறேங்கிறான், விட்டுறியானா விட்டுறதேங்கிறான், இந்த நன்மையை தாரு, அதற்கான எதை வேணா இழக்கேங்கிறான். அர்ப்பணிப்பு. அவன் வாங்கின வார்த்தை இருக்கு பாருங்க. அவன் சொல்லுவான், நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தவன். அவன் சொல்ல முடியும், நான் ஜீவ விருட்சத்தின் கனியை வாங்கினவன். அவன் போகும்போதெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். அவன் போகும்போதெல்லாம் கர்த்தர் அவனை நடத்துவார். அவனுக்கு நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியப்படும். சாத்தான் பேசுற வார்த்தை அவனுக்கு பெருசாவே தெரியாது. சத்துரு 1000 வார்த்தைகளை பேசினாலும் எதிர்த்து நிற்பான். சூழ்நிலைகள் எவ்வளவு போராடினாலும் எதிர்த்து நிற்பான். ஏன்? தேவனிடத்தில் வார்த்தையை வாங்கினவன் தெய்வத்துக்காய் ஓடிக்கொண்டே இருப்பான். அதான் சொன்னேன், நான் தேடி கண்டுபிடித்தது ஜீவ விருட்சம். நான் தேடி கண்டுபிடித்தது வாக்குத்தத்தமா இருக்கலாம், தேடி கண்டுபிடித்தது வசனமா இருக்கலாம், தேடி கண்டுபிடித்தது தேவ பிரசன்னமா இருக்கலாம், தேடி கண்டுபிடித்தது அபிஷேகமா இருக்கலாம். ஆனா எதை தேடி கண்டுபிடிச்சீங்களோ, எதை தேடி தேடி ராத்திரி பகல காத்திருந்து பெற்றுக்கொள்றீங்களோ, அதை நிச்சயம் கர்த்தர் ஜீவ விருட்சமாய் மாற்றுகிறார். அது என்னை பலப்படுத்தும், அது என்னை நிலைநிறுத்தும். சிலன்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்த வீடு எனக்கு கர்த்தர் கொடுத்தார், இந்த மனைவி கர்த்தர் கொடுத்தார், இந்த புருஷன் கர்த்தர் கொடுத்தார், இந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்தார். 100க்கு 100 நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும் போதெல்லாம் அதுல என்ன வீக்னஸ் இருந்தாலும் அதை நம்ம ஈஸியா தாண்டி என்ன செய்வோம்? போவோம். ஈஸியா தாண்டி போனா அடிக்கடி ஜெபம், ஆண்டவரே எனக்கு நீர் தந்த மனைவி, நீர் தந்தது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒன்று. 1000 குறைகள் இருக்கலாம், 1000 சூழ்நிலைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா அறிக்கையிட வேண்டியது நீர் தந்தது. ஏன் நீர் தந்தது? அதை தேடி கண்டுபிடிச்சது. அது ஜோமணி வாங்க நன்மை, அது காத்திருந்து வாங்க நன்மை. அந்த வீட்டுக்காக காத்திருந்திருக்கும், அந்த வயலுக்காக காத்திருந்திருக்கும், அந்த வேலைக்காக காத்திருந்திருக்கும். அது கர்த்தர் தந்தது. கர்த்தர் தந்ததை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தர வல்லவராய் இருக்கிறார். அப்போ நான் தேடி கண்டுபிடித்த அனைத்துமே எனக்கு ஜீவ விருட்சம் தான். ஆமே, ஏன்னா அதற்குள் ஜீவன் இருக்கிறது. அப்போ எப்பெல்லாம் சொல்றேன், ஆண்டவரே இது நீர்தான் தந்தீர், நீர்தான தந்தீர் சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் அவைகளை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நான் காத்திருந்து வாங்கின அனைத்தும், நான் ஜெபித்து வாங்கின அனைத்தும், நான் தேவனிடத்தில் போராடி வாங்கின அனைத்தும் எனக்கு நன்மையாய் மாற்றி தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அப்போ 1, நான் தேடி கண்டுபிடித்தது. 2வது, நான் பிரயாசப்பட்டு சம்பாதித்தது ஜீவவிருட்சம். நான் பிரயாசப்பட்டேன். இந்த பிரயாசத்துக்காக நான் வெயில சகித்து இருக்கிறேன், இந்த பிரயாசத்துக்காக குளிர சகித்து இருக்கிறோம், இந்த பிரயாசத்துக்காக, இந்த சம்பாத்தியத்துக்காக எத்தனையோ காரியங்களை நஷ்டம் என்று எண்ணி இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் சொல்றார், சம்பாதித்த புத்தி. அப்போ சம்பாதித்தனா எவ்வளவு வேதனை இருக்கும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். பைபிள்ல ஒரு ஆள் சம்பாதிச்சார் பயங்கரமா. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து
அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும். எவ்வளவு அழகா இருக்குல்ல. கோடை காலத்தில் ஆகாரத்தை என்ன செய்யுமா? சம்பாதிக்கும். பைபிள்ல ஆண்டவர் எவ்வளவு அழகா எறும்ப வச்சு பேசுறாரு பாருங்க. எறும்ப வச்சு நான் சம்பாதிக்கிறவைகள்லாம் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆழமாய் தியானிக்க போறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த எறும்புகள் தனக்கு தேவையான அனைத்தையும் சம்பாதிக்கிறது. எப்ப? கோடை காலத்தில். நான் அதை எப்படி பிரித்துக் கொள்ளுகிறேன்? கோடை காலத்தில் சம்பாதிக்கும், தேடி அலையும் அனுதின ஆகாரத்துக்காக. அறுவடை காலத்தில் சேர்த்து வைக்கும், எதிர்காலத்துக்காக. அறுவடை காலத்தில் சேர்த்து வைக்கும், எதிர்காலத்துக்காக. திரும்ப சொல்றேன், கோடை காலத்தில் சம்பாதிக்கும், தன் தேவைக்காக, தன் குடும்பத்தின் தேவைக்காக. அறுப்பு காலத்துல சேர்த்து வைக்கும், எதிர்காலத்துக்காக, வரப்போற மழைக்காலத்துக்காக. வரப்போற மழைக்காலத்தில் தன் குடும்பம் காப்பாற்றப்படுவதற்காக சேர்த்து வைக்கும். அப்படியானால் நான் டெய்லி சம்பாதிக்கிறவைகள் எவைகள்? தினந்தோறும் ஜெபிப்பது, தினந்தோறும் ஆராதிப்பது, தினந்தோறும் தேவ பிரசன்னத்தில் நிற்பது, தினந்தோறும் கர்த்தரோடு நடப்பது. அது டெய்லி எனக்கு தேவையானது. டெய்லி. ஆனா அறுவடை காலத்தில் சேர்த்து வைக்குமா? அந்த வார்த்தை அப்படிதான் இருக்குது. அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை என்ன செய்யும்? சொல்லுங்க. தானியத்தை என்ன செய்யும்? சேர்த்து வைக்கும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தானியத்தை சேர்க்கிற காலம் அறுவடையின் காலம். அறுவடை காலத்துல தூங்கினால் அவன் சோம்பேறி. அறுவடை காலத்தில் தூங்கினால் அவன் அலிம்பனுக்கு சகோதரன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ டெய்லி சேர்த்து வைக்கிறது, அதை நான் பேசி முடிச்சேன், அந்த பகுதிக்கு வர்றேன். டெய்லி சேர்த்து வைக்கிறது அது வேற. டெய்லி காத்திருந்து ஜீவனை வாங்குறது அது இருக்கட்டும். ஆனா எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கும் பாருங்க, அதுதாங்க ஜீவ விருட்சம். எது ஜீவ விருட்சம்? எதிர்காலத்துக்காக சேர்த்து வைப்பது. கோடை காலத்தில் தனக்கு தேவையானதை சம்பாதிக்குது, ஒரு வழி இல்லை. அன்னைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும். ஆனா அறுவடை காலம் வரும்போ தூங்காது. அறுவடை காலத்துல விழித்திருக்கும். தன்னால எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கும். பைபிள்ல ரொம்ப அழகாய் சேர்த்த ஒரு மனிதன் யோசேப்பு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 34வது வசனம். இப்படி பார்வோன் செய்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் 5இல் 1 பங்கை எவ்வளவு சேர்த்து வைக்கணுமா? அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்கள் எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. அறுவடை காலம் 7 வருஷம். இந்த அறுவடை காலத்துல யோசேப்பு சொல்றாரு 5ல் 1, 10ல் 2 அப்படின்னா 100 மூடை அறுவடை செஞ்சா 20 மூடை எங்க வந்துடணும்? அரண்மனைக்கு வந்துடணும். அந்த 80 மூடை தான் அவங்களுக்குரியது. கிட்டத்தட்ட 20%. 5ல் 1ங்கிற மாதிரி வச்சு என்ன செஞ்சிட்டாருன்னா யோசேப்பு கேட்கிறார், எத்தனை வருஷத்துக்கு? 7 வருஷம். அப்ப 7 வருஷம் இவங்க பூரணமாய் அனுபவிக்க முடியாது. 8% தான் இவங்களுக்கு, 8% தான் இவங்களுக்கு. அப்ப மீதி 20% 10,000 மூடை வருது, அது 1000 மூடை வருதுன்னா 800 மூடை தான் இவங்களுக்கு. 200 மூடை அப்படியே எங்க போகணும்? அரண்மனைக்கு போகணும். யோசேப்பு வாங்குறார். எதற்காக? வரப்போகிற 7 வருஷம் பஞ்சத்துக்காக. இந்த காலவெளியில ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் அறுப்பு காலத்தை தருவார். அறுப்பு காலம்னா நமக்கு அந்த நேரத்துல ஜெபிக்கிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்கும், ஆராதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும், வேதத்தை வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும், தெய்வத்தோடு நடப்பதற்கான நேரங்கள் அதிகம் இருக்கும். அப்படிப்பட்ட அறுப்பு காலத்தில் சேர்த்து வைக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அபிஷேகத்தை சேர்த்து வைக்கணும், கிருபைகளை சேர்த்து வைக்கணும், வரங்களை சேர்த்து வைக்கணும். அப்போ அறுவடை காலம் ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்காக? தானியங்களை சேர்த்து வைப்பதற்காக. எறும்புகள் அந்த காலத்துக்காய் காத்திருக்கிறது. கோடை காலத்திலும் சும்மா இருக்கிறது இல்ல, அனுதினம் சாப்பிடுது.
அறுப்பு காலத்தில் சும்மா இருக்கிறதுல சேர்த்து வச்சிருக்குது. இப்ப யோசித்து பாருங்க, யோசேப்பு 8% உங்களுக்கு வச்சுக்கோ, 10ல் 5ல் 1 கொடுத்துருங்கிறார். அப்ப 5 மூடை வந்தாச்சுன்னா 1 மூடை போயிட்டே இருக்குது அங்க. அப்ப ஜனங்கள் திரளாய் சம்பாதித்தாலும் இங்க அரண்மனை முழுக்க நிரம்பி வழிது. 7 வருஷத்துக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு வைத்தான். எதற்காக? சேர்த்து வைப்பது எதிர்காலத்திற்காக. சேர்த்து வைப்பது சேமிப்புடைய பாலிசில ஒன்று சொல்லுவாங்க. சேமிப்புடைய பாலிசில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 100 ரூபாய் சம்பாதிச்சா 20 ரூபாய் சேர்த்து வைங்க அப்படிமா. 80 ரூபாய் செலவு பண்ணுங்க. 10,000 சம்பாதிச்சா 2,000 சேர்த்து வைங்க. 8,000 செலவு பண்ணுங்க. 1 லட்சம் வந்தா 20,000 சேர்த்து வைக்கணும். 80,000 செலவு பண்ணுங்க. அப்போ ஒரு 20,000, ஒரு 2,000, ஒரு 200 ரூபாய் இப்படி என்ன செய்யணுமானா இன்வெஸ்ட் பண்ணணுமா. ஏதாவது இடத்துல சேர்த்து வைக்கணும். பேங்க்லயோ ஒரு 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 போஸ்ட் ஆஃபீஸ்லயோ சேர்த்து வைக்கணும். எதற்காக? தேவை உள்ள காலங்கள் வரும், கஷ்டப்படுற காலங்கள் வரும், வழி இல்லாத நேரம் வரும்போ இப்ப சேர்த்து வச்சது அப்ப என்னவா இருக்கும்? உதவியா இருப்போம். இதுதான் சேமிப்புடைய பாலிசி. அப்ப யோசித்து பாருங்க, யோசேப்பு சேர்த்து வைத்தான். அதன் விளைவு அடுத்த 7 வருஷம் தேசம் சுகமா இருந்தது. நாம் சேர்த்து வைக்க மறக்க கூடாது. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு காட்டி தர்றேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். சேவலும் பேடுமாக 2ஆம் வசனத்தை பாருங்க. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும்படிக்கு சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் சேர்த்துக்கொள். சுத்தமுள்ள மிருகங்கள் எத்தனை ஜோடு? 7 ஜோடு. கோழினா 7, புறானா 7, ஆடுனா 7, மாடு 7. சுத்தமுள்ள மிருகங்கள். இந்த சுத்தமுள்ள மிருகத்தை எல்லாத்தையும் 7 ஜோடு உள்ள சேர்த்துக்கோ. சுத்தமில்லாத பறவைகள் அப்படின்னு நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு ஜோடு என்ன செஞ்சுக்கணும்? உள்ள சேர்த்துக்கணும். எதற்காக இதை சொன்னார் அப்படின்னா, எதற்காக சொன்னாருங்கிறது ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா நோவா பேழையை விட்டு வெளியே வரும்போ பலி செலுத்தி ஆராதிக்கணும். பலி செலுத்தி ஆராதிப்பதற்கு ஒரு ஜோடு இருந்தா அதை கொண்டு பலி செலுத்தியாச்சுன்னா அப்புறம் வளர வாய்ப்பே அடுத்த சந்ததி வராது. அதனால ஆண்டவர் சொன்னார்னா பலி செலுத்துவதற்கு மிருகங்கள் தேவை. அவர் போய் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியிட்டார். அப்ப சுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்தார்? பலி செலுத்தினார். அப்ப பலி செலுத்துவதற்கு தேவைப்படும் என்பதற்காக கர்த்தர் அப்பவே சொல்லிட்டாரு, 7 செட்டு என்ன செஞ்சுக்கோ, 7 செட்டு கோழி வச்சுக்கோ, 7 செட்டு புறா வச்சுக்கோ, 7 செட்டு ஆடுகள் வச்சுக்கோ, கணவன் மனைவியா வச்சுக்கோ, மாடு வச்சுக்கோ. ஏன்? பலி செலுத்த தேவைப்படும். நான் என்ன சொல்றேன், எல்லாம் புரிந்து கொள்ளணும். ஜெபிக்க வேண்டிய காலத்துல தான் ஜெபத்தை சேர்த்து வைக்க முடியும். ஜெபிக்க வேண்டிய காலத்துல தான் ஆராதனை சேர்த்து வைக்க முடியும். தேவனோடு நடக்க வேண்டிய நேரத்தில் தான் அதை சேர்த்து வைக்க முடியும். ஏன்னா ஒரு இருளான காலம் வரும். அன்னைக்கு என்னால விடுதலையா ஜெபிக்க முடியாத காலம் வரும். எறும்புகள் நினைச்சா கூட மழைக்காலத்தில் வெளியே வந்து உலாவ முடியாது. வெள்ளத்தில் அடிச்சு போயிடும். மேல ஃபுல்லா வெள்ளம், ஓட முடியாது. அப்ப என்ன செய்யறது? அந்த அறைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறத சாப்பிட்டு என்ன செய்ய வேண்டியதான்? தங்கள் ஜீவியத்தை அந்த வருஷம் ஓட்டணும். ஏன்? அந்த 2 மாசமோ 3 மாசம் வெளியே மழை காலத்தில் வெளியே வர முடியாது. அந்த வெள்ளத்துல போனா சிக்கிருவோம், அழிஞ்சிருவோம். அப்போ சேர்த்து வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்ற வார்த்தையை, என்னால இப்ப அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க நேரம் இருக்குன்னா அதிகாலையில் எழும்பி ஜெபித்து அதை சேமிச்சு வைக்கணும் உள்ள. என்னால நிறைய பைபிள் வாசிக்க நேரம் இருக்குன்னா நிறைய வசனங்களை வாசித்து சேர்த்து வைக்கணும். என்னால கர்த்தருக்காக செயல்பட முடியும்னா அதை தைரியமா செய்யணும். ஏன்னா இதெல்லாம் சேமிப்பு. ஒரு நாள் வரும், நான் சோர்ந்து போகிற ஒரு நேரம், என் தலைக்கு மேல வெள்ளம் போகும். அன்னைக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் எழுப்பி பிரகாசிக்கலாம் நினைச்சா கூட வெள்ளத்துல சிக்கிறோங்கிற பயத்துல உள்ள அடைகிற நேரம் வரும். அன்னைக்கு உள்ள உட்கார்ந்து பாட்டு பாடலாம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. ஏன் பாட்டு பாடலாம் தெரியுமா? உள்ள என்ன இருக்கு? ஜீவவிருட்சம். நான் சம்பாதித்த ஜீவவிருட்சம் எங்க இருக்குது? உள்ள இருக்கு. நான் சம்பாதிச்ச வசனம் உள்ள கிடக்குது.
நான் சம்பாதிச்ச ஜெபம் உள்ள கிடக்குது, நான் சம்பாதிச்ச அபிஷேகம் உள்ள கிடக்குது, நான் சம்பாதிச்ச கிருபைகள் உள்ள கிடக்குது. அதனால இப்ப பிரச்சனை வந்தா எனக்கு கவலை இல்லை. என்ன அதிகம் யோசிக்க வச்சிருவார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா. என்னை யோசிக்க வைத்த ஒரு வார்த்தை. ஆகாயத்து பட்சிகள் சேர்த்து வைக்கிறது இல்லையா? சேர்த்து வைக்கிறது எறும்பு சேர்த்து வைக்குது. ஆகாயத்து பறவைகள் சேர்த்து வைக்கிறது இல்லையா? ஏன்னா அவைகளை பரமபிதா பிழை போட்டுகிறாரா. இவர் இப்படி எழுதினார். லூக்கா கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறார். லூக்கா 12 அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அந்த ஆகாயத்து பறவை யாருன்னு அங்க எழுதுறார். லூக்கா 12:24. காகங்களை சொல்லுங்க, யாரை கவனிச்சு பாருங்க. காகங்களை கவனிச்சு பாருங்க. விதைக்கிறது இல்லை, பண்டச்சாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் எறும்பு சேர்க்கணும்னு சொல்லுது. காக்கா என்ன சொல்லுது? அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம காரியத்தை யார் பார்த்துக் கொள்வார்? பார்த்துக் கொள்வார். எது கரெக்ட் நினைக்கிறிய? எது கரெக்ட் நினைக்கிறிய? அவர் பார்த்துக் கொள்வார் இல்லையா? நான் சம்பாதிக்கவே மாட்டேன், நான் பிரயாசப்படவே மாட்டேன், சோமனவே மாட்டேன், ஃபாஸ்டிங் போடவே மாட்டேன், சபையில வந்து நிற்கவே மாட்டேன். யார் பார்த்துக் கொள்வார்? நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. பார்ப்பார் நீ என்ன செய்கிற என்று. என்ன செய்வார்? பார்ப்பார். யோசித்து பாருங்க. காகத்தை பிழைப்புட்டுகிறார். காக்கா சாதாரண ஆள் கிடையாது. காக்கா டெய்லி கத்தும். எதற்காக? சாப்பாட்டுக்காக. சேர்த்து வைக்கிறவன் இக்கட்டு காலத்திலையும் அவன் தைரியமா இருப்பான். எப்படி தெரியுமா? அவனுடைய பாட்டு, அவன் ஆராதனை, அவன் ஜெபம் எல்லாம் அவரை சார்ந்தே இருக்கும். தலைக்கு மேல வெள்ளம். இவன் உள்ளது பாட்டு பாடுறான், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக இல்லையா? ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு பொங்கி பாட்டு பாடுறாரு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். வாழ்க்கை எப்படி தெரியுமா? நசுக்கப்படுற வாழ்க்கை. ஒருத்த மனுஷன் ஊழியம் செஞ்சு சாக போறாரு. சாக போற ஒரு பாடின பாட்டு, I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இது கத்ததான். சேர்த்து வைக்கிறவனுக்கும் கத்துகிறவனுக்கு என்ன இருக்குது? ஐயோ வந்துட்டான்பா, ஒப்பாரி வைக்க கொடுத்துரு, மொத என்னத்தையா தூக்கி போட்டு அனுப்பிரு அப்படிங்கிறது காக்கா. ஆனா ஒருத்தன் சத்தம் ரொம்ப இன்பமா இருக்கும் தெரியுமா? கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும் தெரியுமா? ஆசையா இருக்கும். அந்த பாட்டு சத்தம் இன்பமா இருக்கும். அது என்ன செய்யணும்? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்குது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்துல, ஹல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 12ஆம் வசனம். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில். குருவிகள் என்ன செய்யுதான்? குருவிகள் என்ன செய்யுது? பாட்டு பாடுது. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது. உன்னத பாட்டுல காக்காவே கிடையாது. ஏன்? உன்னத பாட்டு அன்பில் வாழ்ற வாழ்க்கை. அன்புல வர்றது பாட்டு வரும், அன்புல வர்றது ஆராதனை வரும். அன்பு என்ன செய்யும்னா அது சொல்லும், தேவனின் அன்பை விட்டு பிரிப்பவன். அன்பு என்ன சொன்னா, சரி எங்க போறது? கர்த்தரை விட்டுட்டு எங்க போறது? போவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் சூழ்நிலையில மாற்றுவார். அன்பு. காக்கா அன்பு அல்ல. அதுக்கு கிடைக்கலன்னா அவர் பரலோகத்தில் இருக்க முடியாது. போடுற சத்தத்துல அவர் என்னத்தையே கொடுத்தே. நம்மால் அப்படி கிடையாது. வீடு நிறைய தானியம் இருக்கு, அவர் தானியத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் கோதுமை அறுப்பின் நாட்கள்ல போய் தனக்கு தேவையான தானியத்தை தன் தலைமையில சுமந்து வந்து கூட்டுல சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால இவர் தானியம் சாப்பிடுறாரு. நெருக்கடி காலத்துல அவர் கஷ்டப்பட்டு அழுது ஏதோ ஒன்று சாப்பிடுறாரு.
ஆனா என்ன சொல்றாரு? தேவன் என்னை பிழை போட்டுகிறார். வித்தியாசம் தருதா? நான் சொன்னதுக்கு வித்தியாசம் தருதா? என்னை பிழை போட்டுகிறான்ட்டு போறது வேற, ஆனா என்னை அவர் நடத்துறாருங்கிறது வேற. நான் கோதுமையை சாப்பிட அழைக்கப்பட்டவனா அல்லது ஒவ்வொரு நாளும் கத்தி 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 கத்தியே என்ன தேவனை தருவார்? நான் ஒன்று வசனம் தரட்டுமா? பைபிள்ல இருக்குது. 147 சங்கீதம் 9 வசனம். 147 சங்கீதம் 9 வசனம். 147:9. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் 147:9 147:9 கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் என்ன கொடுக்கிறார்? அப்போ காக்கா குஞ்சுகளுக்கும் அதே வேலை தான். கூப்பிட்டாதான் கிடைக்கும், நமக்கு சாப்பாடு கிடைக்கும், கூப்பிட்டாதான் ஆகாரம் கிடைக்கும். யோசித்து பாருங்க, அது கத்தி தான் ஆகும், கூப்பிடுதான் ஆகும். அப்ப திரும்ப திரும்ப பைபிள் வார்த்தை சொல்லுது, காக்கா கூப்பிடும், காக்கா கத்தும், ஆனா காக்கா சத்து வைக்காது. தேவன் அவைகளை பிழை போட்டுகிறார். அப்படின்னா நான் இப்படி எடுத்துக்கிறேன், படைச்சிட்டோம், உருவாக்கிட்டோம், என்ன கொடுத்துருவோம்? ஆகாரம் கொடுத்துருவோம். ஆனா எறும்பு அப்படி இல்லையே. தலைக்கு மேல வெள்ளம் போகுது, தலைக்கு மேல மழை, தலை காட்ட முடியாது. ஏன்னா இந்த வெள்ளத்துல தலை காட்டுச்சுன்னா இது உயிரோட என்ன செய்யாது, வராத, வாழ்க்கை முடிஞ்சிடும். வெள்ளம் தலைக்கு மேல, ஆனா கூட்டுக்குள்ள பாட்டு சத்தம் கேட்குது, கூட்டுக்குள்ள ஆராதனை கேட்குது, கூட்டுக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்த சத்தம் கேட்குது. ஏலேவுகாத்திரேச்சாரே, எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனாலும் ஆப்பல முடியாது, முடியாது. அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலை என்ன செய்ய முடியாது, முடியாது. பாட்டு சத்தம் கேட்குது. அங்க எல்லாரும் முழங்கால் போட்டு கிடக்குறான். நீ விழுந்துடுறா தயவு செய்து, நம்மளே அந்நிய தேசத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நீ காக்கா, நீ கூப்பிடு. நான் காக்கா இல்ல, நான் கோதுமையை சாப்பிடுறவன், நான் அப்பத்தை சாப்பிடுறவன், நான் ஜீவ விருட்சத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எது ஜீவ விருட்சம்? ஆண்டவர் தான் எனக்கு ஜீவ விருட்சம். அவர் தான். அவருக்கு முன்ன ஒன்றும் பெருசல்ல. இது நெருப்பு சுடும், பரவாயில்ல. எரிஞ்சா கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல. கர்த்தர் காப்பார். காக்கலனா பரவாயில்ல. காத்தா பூமியில, காக்கலனா பரலோகத்துல, முடிஞ்சு போச்சு. ஏனோக்கு அப்பவே பிரசவம் பண்ணிட்டார், 1000 தூதரோடு இயேசு வர போறாருன்னு. ஆபிரகாம் அப்பவே சொல்லிட்டாரு, கைகளால் கட்டப்படாத ஒரு நகரம் நமக்காக காத்திருக்கு. யாக்கோபு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, நான் பார்த்தேன் ஒரு ஏணி இருந்தது, அந்த ஏணியில தேவன் மேல நின்னார் அப்படின்னு. அடுத்து எலிசா காலங்கள்லாம் பாருங்க, அக்கினிமயமான ரதங்கள் வானத்திலிருந்து இறங்கிச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்டு வாசித்து வந்த கூட்டம் தானே. அதனால என்ன சொல்றாங்க, இருந்தா எங்க, இல்லைன்னா எங்க. மோசே அடக்கம் பண்ண கர்த்தரே வந்தார். மிகாவேல் தூதர் கூட்டமே என்ன செய்தது, வந்தது. அவ்வளவுதான், முடிஞ்சு. மனுஷன் அடக்கம் பண்ணலாம் என்ன, கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். எலியாவை தேடி ஒரு கூட்டமே போச்சு. 3 நாளா தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியல. எலிசா சொன்னார், போகாத, கண்டுபிடிக்க முடியாது, அவர் கூட்டு போயிட்டாரு. கேட்கல. மனுஷன் அடக்கம் பண்ண ஆள் இல்ல, யார் கூட்டு போயிட்டா? ரதம் கூட்டு போச்சு, முடிஞ்சு. வாழ்ந்தா இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. உயிர் தந்தா வாழ்வேன் கர்த்தருக்காக, உயிர் இல்லையா கர்த்தரோடு வாழ்வேன், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் வெள்ளம் வந்தாலும், தலைக்கு மேல என்ன போராட்டம் வந்தாலும், ஜீவ விருட்சத்தை கண்டுபிடித்தவன் தைரியமாய் ஆராதிப்பான். அவன் உள்ளம் சொல்லும், கர்த்தர் பெரியவர். அவன்கிட்ட போய் நீ ஆராதின்னு சொல்லண்டான், அவன் கண்கள் கர்த்தரை தேடும். அவன்கிட்ட போய் பாட்டு பாடுன்னு சொல்லண்டான், அவன் வாய் கர்த்தரை உயர்த்தும். அவன்கிட்ட போய் நல்லா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா இருங்கன்னு சொல்லண்டான், அவன் 4 பேருக்கு விசுவாச வார்த்தையை பேசுவான். 5 குடும்பங்களை தூக்கி விடுவான். அவன் நல்லா 1000 இருக்கும், ஆனா அவன் போய் செய்யற இடம்லாம் பயங்கரமா இருக்கும். ஏன்? அவன் கோதுமையில வாழ்றான். வெள்ளம் மேல போட்டும் வாழ்க்கை கோதுமை. அதான் சொன்னேன், நான் சம்பாதித்தவைகள் எனக்கு ஜீவவிருட்சம். நான் சொல்லட்டுமா, சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் என்ன செய்யணும்? அந்த நேரம் வரட்டும் நினைக்க கூடாது, அந்த சூழ்நிலை வரட்டும் நினைக்க. கால வேளையில எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை சம்பாதிக்கணும், சேர்த்து வச்சிடணும். அதை சேர்த்து வச்சுட்டா அந்த அன்பு நம்மளை தாங்கும், அந்த அன்பு நம்மளை தப்பு வைக்கும், அந்த அன்பு தூக்கி நிறுத்தும், அந்த அன்பு நம்மளை பலப்படுத்தும், அந்த அன்பு நம்மளை ஓட வைக்கும். அந்த அன்பு சொல்லும், இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் கொஞ்சம் காலம், போ போ போ, சரியாயிரும், போ சரியாயிரும், போ சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா நான் சம்பாதிச்சது. ஆனா ஒண்ணு தெரியுமா, சம்பாதிச்சது காலியாகிறதுக்குள்ள என் பிரச்சனைகளை கத்த நிறுத்துவார்.
நான் சம்பாதிச்சதை வீட்டுக்குள்ள காலியாகிறதுக்குள்ள, எறும்பு சம்பாதிச்சதுனால கர்த்தர் அப்படி சும்மா விடுற தெய்வம் அல்ல. இதுடைய புதையல், இதுடைய பொக்கிஷம் காலியாகிறதுக்குள்ள அங்க அடுத்த காலத்தை கர்த்தர் உருவாக்கிடுவார். வெள்ளம் நின்னுரும், அடுத்த வசந்த காலம் ஆரம்பிச்சிரும், அடுத்த வளர்ச்சி ஆரம்பிச்சிரும். அது வெளியே சென்று உழைப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிடுவார். அப்போ நான் தோத்து போறதுனால விழுந்து போகிறவன் அல்ல. சில நேரம் கொஞ்சம் சேர்த்து வச்சது காலியாக வரைக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அமைதியா இருக்கிறார். அப்புறம் களஞ்சியத்தை புதுசாக்கணும், களஞ்சியத்தை பெருசாக்கணும் இல்லையா? ஒரு நேரம் களஞ்சியத்தை வச்சிருந்தோம், நான் எப்படி சொல்றேனே, இன்னைக்கு காலியாகிற கண்டிஷன் வந்துருச்சுன்னா அடுத்த நேரம் என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்கா களஞ்சியத்தை என்ன செய்வோம்? இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்குவோம். ஏன் பெருசாக்கணும்? அடுத்த வருஷம் இதை விட இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். ஏன்னா போன வருஷம் நான் கொஞ்சம் தடுமாறினேன், போன வருஷம் கொஞ்சம் விழுந்து போனோம். அந்த காலங்களில் ராஜாக்கள் களஞ்சியங்களை விரிவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஏன்? கோதுமை களஞ்சியத்தில் எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவு தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த வருஷம் பஞ்சத்துல ஒன்னும் நடக்கல, கஷ்டமா இருந்துச்சுன்னா அடுத்த பஞ்சம் வர்றதுக்குள்ள களஞ்சியத்தை பெருசாக்கி 2% கொடுத்தவங்கள 3% கொடுக்க வைப்பாங்க. வரிகளை வாங்குவாங்க, எப்படியாவது வாங்கி களஞ்சியத்தை நிரப்பி வைப்பாங்க. ஏன்? தேசம் பஞ்சத்துல வரும்போது ஜனங்களை காப்பாற்றணும். எப்படி சொல்லட்டுமா? நேத்து வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்ப புரியுது. களஞ்சியம் சின்னதா இருக்கு, களஞ்சியம் காலியாகிறதுக்குள்ள கர்த்தர் இறங்கிட்டார். இனி இவ்வளவு நாள் பண்ண ஜெபம் பத்தாது, இவ்வளவு நாள் ஆராதிச்ச ஆராதனை பத்தாது. இனி களஞ்சியத்தை பெருசாக்கணும், எண்ணங்களை பெருசாக்கணும், அபிஷேகத்தை பெருசாக்கணும், வரங்களை பெருசாக்கணும். இனி அடுத்த கட்ட நகரணும். ஏன்? நான் இதை விட இன்னும் மேலான காரியங்களை செய்வதற்கு இந்த களஞ்சியம் போதாது. அப்போ யோசித்து பாருங்க, எறும்புகள் அடுத்த கட்டம் வரும்போது கூட்ட பெருசாக்கிறோம். போன வருஷம் இருந்த அதே புத்த அளவு எறும்பு இருக்காது. அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன செஞ்சிடும்? உயர்ந்துரும். புத்த ஆட்டே போறது பாம்பு, அது 2வது இருக்கட்டும். ஆனா அது வருஷம் தன் புத்தை வளர்த்துட்டே இருக்கும். ஏன்? மாலையில கொஞ்சம் கரைஞ்சிருக்கும், மாலையில கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும், வெள்ளத்துல கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால அடுத்த நார்மல் ஆன உடனே அது வேகமா என்ன செய்யும்? நம்ம வீட்டில் கரையா வளரும், தட்டி விட்டு பாருங்க, 2 மணி நேரம் கழிச்சு ஒரு இன்ச்சு கணத்துக்கு என்ன செஞ்சிடும்? சும்மா இருக்காத, களஞ்சியத்தை பெருசாக்கிட்டே இருக்கும். தன் எல்லைகள் அழிய தன் வாழ்க்கையில் போராட்டம் வர வளர்த்துட்டே இருக்கும். அதுதான் சம்பாதிக்கிறவன். அதான் கர்த்தர் சொன்னாரு, நீ சம்பாதிக்கிற புத்தி ஜீவவிருட்சம், நீ சம்பாதிக்கிறதான் ஜீவவிருட்சம். அப்ப நான் புரிந்து கொள்ளணும், என் வாழ்க்கையில சில தோல்வியை சந்திக்கிறேன், சில போராட்டங்களை சந்திக்கிறேன்னா இது போதாது என்பதை புரியணும். கர்த்தர் தூக்கி விடும்போ இது போதாதுன்னு ஓடணும். அப்படி ஓட ஜீவ விருட்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெருக பண்ணுவார். காகத்தை போல் அல்ல, புறாக்களை போல. காகத்தை போல் அல்ல, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்டது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்ப பலமுள்ள ஆகாரம் என்பது ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் என்பது நான் தேடி கண்டுபிடித்த ஜீவன், நான் சம்பாதித்த கிறிஸ்துவின் அன்பு. நான் சம்பாதித்தது யாருடைய அன்பு? அதிகமா ஜெபம் பண்ணும்போது யாரை சம்பாதிக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பை சம்பாதிக்கிறோம். நிறைய பைபிள் வாசிக்கும் போது எதை சம்பாதிக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பை சம்பாதிக்கிறோம். கர்த்தருக்கா வாழணுங்கிற வைராக்கியம் எதை சம்பாதிக்கிறது? கிறிஸ்துவின் அன்பை. அப்ப 2 வார்த்தை, ஜீவன் ஒரு ஜீவ விருட்சம், கிறிஸ்துவின் அன்பு ஜீவ விருட்சம். இதை சம்பாதிக்கணும். காகத்தை போல் என்ன செய்யக்கூடாது? அவர் பிழை போட்டுவார் ஓடக்கூடாது. களஞ்சியத்தை பெருசாக்கிட்டே இருக்கணும், சிச்சுவேஷனை பெருசாக்கிட்டே இருக்கணும், தரிசனத்தை பெருசாக்கிட்டே இருக்கணும், ஜெப நேரங்களை பெருசாக்கிட்டே இருக்கணும். ஒரு பகுதியில் சாத்தான் அடிக்கிறான்னு புரிஞ்சிச்சுன்னா அந்த பகுதியை சீக்கிரம் சரிப்படுத்த பிரயாசப்படணும். இந்த வழியா தான் சத்துரு வருகிறான் என்றால் அந்த வழியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்க பிரயாசப்படணும். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையை உங்க வீட்டையும் வச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் காம்பவுண்ட் இடிதுன்னா அந்த காம்பவுண்ட் அடுத்து ஸ்ட்ராங்கா என்ன செய்யணும் இல்லையா? இடிச்சதை அப்படியே நம்ம பூசி விட முடியாது. அந்த பகுதியவே எடுத்துட்டு திரும்ப நல்லா ஸ்ட்ராங்கா என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். ஏன்? அடுத்த போராட்டத்துல, அடுத்த காற்றுல, அடுத்த வெக்கையில, அடுத்த மழையில அது திரும்ப என்ன செய்யக்கூடாது இல்லையா? அதான் புத்தி. அதுக்கு பேர் தான் புத்தி. சம்பாதிக்கிறவன் கர்த்தர் சொல்றாரு, அது அவனுக்கு ஜீவ விருட்சம். இது நம்முடைய வாழ்வில் மகிமையாய் வாழ வைக்கும். அப்ப அந்த கால வேளையில நீங்களான புரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியம். நான் ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும், நான்
தேடி கண்டுபிடித்த வசனம், நான் சம்பாதித்த கிறிஸ்துவின் அன்பு. யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார், நம்ம எல்லாருமே அன்பு வைத்திருக்கிறார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அப்படி யோசிக்கிறதுக்கும் என்ன அவர் நேசிக்கிறார்ங்கிறத உறுதியாய் பேசுவதற்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. நீங்க தைரியம் போய் கர்த்தரை நேசிக்கிறார், என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்கா கூட தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. கூட தான் இருக்கிறாருன்னா காக்கா மாதிரி பழை போட்டுக்கிறார், என் கூடவே இருக்கிறார்னா நான் அன்புல வாழ்றேன். அன்புல வாழணும், கிறிஸ்துவின் அன்புல ஜீவிக்கணும், கிறிஸ்துவின் அன்புல ஓடணும். அன்புல ஓடுனா நம்ம வாழ்க்கை மகிமையா இருக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவின் அன்பில் வளர்ந்தார், ஊழியம் செய்தார், பிதாவுடைய அன்புல வாழ்ந்தார், அந்த அன்புல ஐக்கியமா இருந்தார். அதனால தான் சகித்தார், வெறுமைகளை சகித்தார், சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார். ஏன்? அன்பு. அன்பு பிதாவின் மேல் அந்த அன்பு, அந்த அன்பு நீங்கினதுனாலதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னார். அன்புக்காக எங்கனார். பத்திரத்தை நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் அந்த அன்பை டேமேஜ் பண்ண விரும்பவே இல்லை. உம்முடைய சித்தத்தின்படியே விட்டாரா ஆண்டவர் பிதா. எப்படா மூணாவது நாள் வரும்னு காத்திருந்தாரா இல்லையான்னு தெரியல. அப்போ சொல்ல பவுல் எழுதுறாரு, தேவன் அவரை எழுப்பினார். அப்படின்னா ஆவியை ஒப்புவிச்சார்ல, கொண்டு வந்து கொடுத்து எழுப்பினார். எழும்பும், நேரம் வந்தாச்சு, இனி பிரகாசிக்க வேண்டிய காலம் வந்தாச்சு, எழும்பும். காத்திருந்தார், எழுப்பினார். தேவன் அவரை எழுப்பினார். எதற்காக? உங்களே என்னையும் ஆஸ்வதிப்பதற்காக. அதான் வசனம் சொல்லுது, பிதாவின் செல்லக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த கால வேளையில எதுங்க ஜீவரிச்சோம்? கிறிஸ்துவின் அன்பு தாங்க ஜீவரிச்சோம். அவருடைய அன்பை சம்பாதிப்பதான் ஜீவரிச்சோம், அவருடைய அன்புல வாழ்வதான் ஜீவரிச்சோம். அந்த அன்பு அவரை விட்டு விலக செய்யவே செய்யாது. அவருடைய அன்பு தெய்வத்தை விட்டு தூரம் கொண்டு போகாது. அன்பில் வாழ்கிறவன் அவரோடு நடப்பான். எல்லாரும் மலங்கள் பண்ணிடுவோமா? ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. தயை பெரிதையா, என் மேலும் தயை தயை என் மேலும் தயை. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்த. நன்றி அப்பா. ஆனந்த. நம்மளை வாழ வைத்தது கிறிஸ்துவின் அன்பு, தாங்கி நடத்துவது கிறிஸ்துவின் அன்பு. இக்கட்டுகளெல்லாம் வாழ வைக்கிறது தேவனுடைய அன்பு. சோர்ந்து போறோம், தடுமாறுறோம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு. ஒண்ணு தெரியுமா? எதையோ ஒண்ணு தந்து கர்த்தர் நம்மளை நடத்தல, நமக்கு கோதுமையை தந்து நடத்திட்டு இருக்கிறார். கர்த்தர் கோதுமையை தந்து நடத்துறார். சபை நடுவில் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம தலைக்கு மேல 1000 வெள்ளம் இருக்கலாம், நம்ம சூழ்நிலைக்கு மேல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதுக்காக நம்மளை ஏதோ ஒண்ணு வச்சு வாழ வைக்கல. அவருடைய வார்த்தையை தந்து வாழ வைத்திருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை தந்து வாழ வைத்திருக்கிறார், அவருடைய கிருபைகளை தந்து வாழ வைத்திருக்கிறார். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்த 4வது மாசம் நீங்க கர்த்தருக்கு முன்ன நிற்கிறது கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு, கர்த்தருடைய குடும்பத்தின் மேல் வைத்த அன்பு. நன்றி நிறைந்த மனதோடு, நன்றி நிறைந்த மனதோடு அட நோக்கி பாருங்க, பார்க்கலாம். அட நோக்கி பாருங்க, கர்த்தர் நோக்கி பாருங்க. அவருடைய அன்பு உடபாலவா சாந்தாடாபாலவா ரிக்காவாலவா ரியாந்தராதார். கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்த்து கர்த்தரை துதிங்க. இந்த 3 மாசம் நீங்க நடந்து வந்த வழிகளை யோசித்து பாருங்க.
அவ்வளவு மோசமா இருந்துச்சு. நீங்க போன பாதைகளை யோசித்து பாருங்க. வாக்குத்தத்தத்துக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத போல இருந்துச்சு. நடந்து வந்த பாதைகளை யோசித்து பாருங்க, எவ்வளவு கடினமா இருந்தது இல்லையா? வெள்ளம் தலைக்கு மேல ஓடிச்சு. ஆனா ஆண்டவர் பேசினார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அளவில்லை, கர்த்தருடைய மகிமைக்கு அளவில்லை, ஜெபத்துக்கு அளவில்லை, வேத வசனத்துக்கு அளவில்லை, வெளிப்பாடுகளுக்கு அளவில்லை. சாத்தான் ஏமாத்தினால, சாத்தான் ஏமாத்தினா. நிறைய காரியங்களை கர்த்தர் மறந்துட்டார், கர்த்தர் விட்டுட்டார், கர்த்தர் கைவிட்டார், ஏமாத்தினான். ஆனா ஏமாத்திட்டு அப்புறம் போகும்போ கர்த்தர் நமக்கு பலப்படுத்தினார், வார்த்தையை தந்து பலப்படுத்தினார், சோர்ந்து போகாதபடி பலப்படுத்தினார். அவனுடைய அன்பு, அவனுடைய அன்பு, அவனுடைய அன்பு, அவனுடைய அன்பு. நான் கிறிஸ்து விட்டு விலகினாலும் அவர் என்னை விட்டு விலகலையே. அன்பு. பாவத்தின் வெள்ளம் தலைக்கு மேல் ஓடினது, அசுத்தங்கள் தலைக்கு மேல் ஓடினது, எத்தனை வீழ்ச்சிகள் தலைக்கு மேல் ஓடினது. எத்தனை பெற்றோர் சொல்ல முடியும், இந்த வருஷம் நான் நிறைய அவமானத்தை பார்த்துட்டேன், இந்த 3 மாசத்துல நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். எத்தனை பெற்றோர் சொல்ல முடியும், வெளியே சொல்ல முடியாத சில நெருக்கடிகளை சந்திச்சேன், சொல்ல முடியும்ல? காப்பாத்திட்டாரு, காப்பாத்திட்டார். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் காகத்தை போல் அல்ல, எறும்பை போஷிப்பது போல போஷித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் பிழைப்பூட்டப்பட்டவர்கள் அல்ல, களஞ்சியத்தின் தானியத்தை புசித்தவர்கள். நான் தைரியமா சொல்லுவேன், இந்த 4வது மாதத்தில் நிக்கிறோம்னா ஏதோ கர்த்தர் பிழைப்பூட்டினதுனால வரல, களஞ்சியத்தின் தானியத்தை தந்து போஷித்தார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் என்னை நிறுத்தினது களஞ்சியத்தின் தானியத்தினால. பரிசுத்தவான்களுக்காய் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்படின்னா நான் கொடுத்த காணிக்கை, நான் கொடுத்த ஆகாரம், நான் கொடுத்த தண்ணீர், பரிசுத்தவான்களுக்காய் ஊழியத்துக்காய் நான் விதைச்ச விதை, பட்ட பிரயாசம், அதெல்லாம் பொக்கிஷம். நீ பாய் விரிச்சது பொக்கிஷம், கிளீன் பண்ணது பொக்கிஷம், கர்த்தருக்காக ஓடுது பொக்கிஷம். 4 பேருக்கு ஜெபித்தல்ல, அது பொக்கிஷம், அது களஞ்சியம். கானாமா ஷாக்கா துடமானதாரா ஹவுடபாலபாரி ஆந்தரா உராகாதாரமா ஹவுடபாலபாரி ஆந்தரா. பலன் இருக்கிற காலத்தில் நீ கர்த்தருக்காக ஓடினது ஒண்ணும் பொக்கிஷம், பொக்கிஷம். அதனால தான் கர்த்தர் உன்னை விட்டு தூக்கி தூர எறிய முடியாமல் தன்னுடைய பொக்கிஷத்தால் திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். அத்தரபாலபா ஷாக்காதரபாலபா உடபாலபாரி ஆந்தரா ஹவுடதார ரேகமானகதுடா அல்வரபௌடி ஆந்தரா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆவியானவர் பேசுறது எத்தனை பேருக்கு புரிகிறது? உரபாலஹதாரா. நீ காக்கை குஞ்சு அல்ல, உடமான மாதிரி ஆந்தரா. நீ கத்தி கத்தி ஓடுகிற காக்கை குஞ்சு அல்ல, நீ குருவிகள் பாடும் காலத்தில் வாழுகிற காட்டுப்புறா. நீ புறா, நீ புறா. சபையை சொன்னார், என் உத்தமையே நீ புறா, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அந்த துயரமுள்ள சத்தம், அந்த கண்ணீரின் சத்தம், அந்த அந்த ஏக்கத்தின் சத்தம், புறாவின் சத்தம். கவாலவா ஷாகாதாரவா உடவலவா ரியாந்தரா அத்தரக துடவலவா உடியாந்தரா காமானாமா ரேக துடவல ஒடியாந்தரா. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? ரேகவாலவா ஷவாலஹதாரா. ஏதோ பிழைப்பூற்ற நினைச்சியோ? இல்ல இல்ல இல்ல, ஏதோலாம் பிழைப்பூட்டல. நீ இதுவரைக்கும் வந்தது தேவ பிரசன்னத்துல. உடவலவா ரியாந்தரா. இதுவரைக்கும் வந்தது தேவ மகிமையில. ஏதோ ஒன்று பிழைப்பூட்டல, நீ சேர்த்து வைத்தது உன்னை பிழைப்பூட்டுகிறது.
kabalaba atarabalaba riantara udabalaba shantana balabadara udabalaga tudadara. நான் சொல்லுகிறது புரிகிறது என்று சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. என் களஞ்சியம் பெரியதாகட்டும், என் களஞ்சியம் பெரியதாகட்டும். இந்த 4வது மாதத்தில் ஆவியானவர் நம் நடுவில் புதிதாக்குகிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். சொல்லுங்க, என் களஞ்சியங்கள் பெரியதாகட்டும். அத்தரபலவா ரிக்கபலவதரா உடபலவ உடியாந்தரா அத்தரக துடாதரா. இனி சத்துருவை ஜெயிக்க களஞ்சியம் பெருசாகட்டும், இருதயம் பெருசாகட்டும், ஜெப நேரம் பெருசாகட்டும், கர்த்தரோடு நடக்கிற அனுபவங்கள் பெரியதாகட்டும். அத்தரபா சந்தனா உடபலவ ஷக்கபலவ திரபலவ உடியாந்தரா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உடபலவ ஷக்கபலவதரா அத்தரக துடாதரா உடமானமா ரியாந்தரா. ஓ, களஞ்சியம் காலியாகிற நிலை வந்ததுனால தான் நீ கலங்குன. களஞ்சியம் காலியாகிற நிலை வந்ததுனால தான் பயந்த. ஒண்ணுமே இல்லை நினைச்ச. ஓ ராபா சந்தனாதரா, பஞ்சத்தில் வாழ்வது போல வாழ்ந்த கர்த்தர் அந்த காலவேளை சொல்றாரு, மா களஞ்சியத்தை பெருசாக்கிரு, நான் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். களஞ்சியத்தை பெருசாக்கி நான் நிரப்புவேன். உடபலவ ரியாந்தரா உடபலவ உடியாந்தரா, நான் புதிதாக்குவேன் கர்த்தர் சொல்றாரு. ரிகாதாரபா ஷாதேரே உடபலவ உடியாந்தரா அத்தரகதுடா ரிகமானவ ரியாந்தரா. நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன் களஞ்சியங்களை நிரப்ப வல்லவர். ஷாபாலா ஹதாராம் உடபலவ ரியாந்தரா அத்தரக துடமான மாதரா ரிகாபாலவ சந்தனா உடமான மரியாந்தரா ரேக துடபலவ உடியாந்தராதரா அத்தரகனதரா. அவர் மேல இருக்கிற அன்புங்கிற களஞ்சியத்தை கொஞ்சம் பெருசாக்கு, கொஞ்சம் பெருசாக்கு. கர்த்தரை பிடிக்கும், கர்த்தரை ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் தடுமாறுறோம்ல. கர்த்தர் அந்த கால வேளையில நம்மளோடு பேசிட்டே இருக்கிறார். அந்த களஞ்சியத்தை கொஞ்சம் பெருசாக்கு. ஆண்டவர் மேல வைராக்கியம் என்கிற களஞ்சியத்தை பெருசாக்கு. உடபலவ ரியாந்தரா உடபலவ ரியாந்தரா. 7 மடங்கு அக்கினியை விட உன் இருதயம் பெருசாகட்டும். ரிகாதாரபா ரகாதாரமா உடபலவ ரியாந்தரா. 7 மடங்கு அக்கினியை விட கர்த்தர் மேல வச்ச அன்பு பெரியதாகட்டுமே. உடபலவ ஷேகேபலவ ரியாந்தரா கானாஹா துரமானமா ஔடதார ரேதே ரேதே ரேகமானமா சந்தனே அத்தரலமா ஷக்கபலபதரா. ஆண்டவரை உயர்த்துறீங்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? அந்த கால வேளையில ரிகாபாதாரபா ரேவலவ ஷக்கதுடாதரா ஔடபலவ உடியாந்தராதரா அத்தரமனமதரா. களஞ்சியங்கள் பெரியதாகட்டும். இனி சுத்தமுள்ளவைகள் சேர்த்து கொள்ளப்படுவதாக. என் களஞ்சியத்தில் சுத்தமுள்ளவைகள் 7 மடங்கு 7 மடங்கு சேர்த்து கொள்ளப்படுவதாக. உடபலவரியாந்தரா அத்தரகதுடாதரா ஓரகதரமா உடமானவரியாந்தராதரா. ஆமே, சுத்தமுள்ள வாழ்க்கை, சுத்தமுள்ள பேச்சு, சுத்தமுள்ள ஜீவியம், சுத்தமுள்ள ஆராதனை அதரமனதரா களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவதாக. ஷாதாராபாலாபா. நான் விரும்புறேன்னு சொல்றவங்க கர்த்தரை துதியுங்க. என் இருதயம் பெருசாகட்டும், என் களஞ்சியம் பெருசாகட்டும். ஆண்டவரை தேடுறதுக்கு குறுகின இருதயம் அல்ல, என் இருதயம் பெருசாகட்டும் சொல்றவங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் புதிதாக்குகிறார், புதிதாக்குகிறார். உடபலவரியாந்தரா கர்த்தர் புதிதாக்குகிறார். களஞ்சியங்களை அவர் புதிதாக்குகிறார். Kaba Shantana Udabalabariantara Udamanakatuda Udabalabariantara Harahataraba Shantane Udabalabodianturu Rikamana Madara Ataraga Tudabalabodiantara Kabala Madara ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம், கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஊழியம் பெரிதாகுமானால் குடும்பங்களின் களஞ்சியங்கள் பெரியதாகும். ஊழியம் வளருகிறது என்றால் தனிப்பட்ட
வாழ்க்கை வளரும். கர்த்தரை துதிக்கிறவங்க நல்லா துதிங்க. இனி ஊழியத்தில் வாலிபர்கள் எழும்பணும். இனி ஊழியத்தில் பிள்ளைகள் எழும்பணும். இனி ஊழியத்தில் சபை எழும்பணும். இது முதல் வித, இது முதல் வித. ஆனா ஆனா இனி எழும்பி செய்ய போறோம், எழும்பி பிரகாசிக்க போறோம். களஞ்சியம் பெரியதாகுது. உடவலவதரா அத்தரவலவதரா ரிக்கவலவதரா களஞ்சியம் பெரியதாகுது. அத்தராச்சேரே ரிகத்துடாதரா அத்தரவலவதரா ரிக்கவலவதரா உடவலவடி ஆன்சரா. நான் ஜெபிக்கும் போது ஆவில உணர்கிறேன், சில தடைப்பட்ட வாழ்வுல சில குடும்பத்துக்குள்ள களஞ்சியம் பெருசாகுது. ரிகத்தரவா உடவலவதரா 3 மாதம் கண்டது தோல்வி அல்ல, பயிற்சி பயிற்சி. இனி ஓடு உடவலவதரா அத்தரகத்துடா. இனி ஓடு ரிகத்துடமனவரியாந்தரா. களஞ்சியம் பெரியதாகிறது. காபாலாபா ஆச்சேரே உடமானமா சந்தனா அதரகத்துடா. வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கணும், வாலிப தம்பிமார் ஜெபிக்கணும். ஆண்டவரே களஞ்சியம் பெரியதாகுது என்றால் நான் பயன்படணும், நான் பயன்படணும். ஒரு எறும்பாய் நான் பயன்படணும், தானியத்தை சுமக்கிற எறும்பாய் நான் பயன்படணும். அதரமனதரா வாலிப தங்கச்சிமார் ஜெபிக்கணும். ஆண்டவரே களஞ்சியம் பெரியதாகும், ஆனால் நான் பயன்படணும். அதரதரமா ரிக்கபாலதரா ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த மகிமை. அச்சரகத்துடா அவுடமனவதரா. இப்ப 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 ரிகத்தரா நீ ஓடுவதற்கு ஒரு புதிய அபிஷேகம். ரிபாலவதரா தானியத்தை சுமப்பதற்கு ஒரு புதிய மகிமை. காமாமா சந்தானா உடபாலபாரியாந்தரா உடபாலகத்துடா ஓராவா சந்தலே. நல்ல 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 எல்லாரும் துதிக்கணும், எல்லாரும் துதிக்கணும். என்னெல்லாம் கர்த்தர் கையில் எடுக்க முடியுமா நினைக்க கூடாது. இனி தானியத்தை சுமக்கணும், இனி தானியத்தை சுமக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்துமாவை சுமக்கணும், ஒவ்வொருவரும் ஜனங்களை சுமக்கணும். களஞ்சியம் பெரிதாகுது, களஞ்சியம் பெரிதாகுது. சாத்தான் களஞ்சியத்தை அழிக்க நினைத்தான். கர்த்தர் சொல்றார், ஏய் புதிதாக்குகிற புதிதாக்குகிற களஞ்சியம் புதிதாகுது. இனி ஒவ்வொருத்தரும் தானியத்தை சுமக்கணும். அச்சரமனதரா நாங்கள் சாப்பிட்டு திருப்தியானது அல்ல. இனி இனிய முதுகுல ஒரு தானியம், ஒரு ஆத்துமா, ஒரு அறுவடை. அச்சரவலவதரா ரேகத்துடாதரா சபைக்கு முன்ன ஒரு அறுவடைய கர்த்தர் வைக்கிறார், வைக்கிறார், வைக்கிறார். ஒரு அறுவடை வைக்கிறார். அச்சரவலவரியாந்தரா உடவலவதரா ஷாகாதாராமா உடவலவ அதரகத்துடா உடவலவ உடியாந்தரா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். பாரம் உள்ளவங்க ஜெபிக்கணும், பாரம் உள்ளவங்க ஜெபிக்கணும். இனி நான் சும்மா இருக்க கூடாது. நான் தானியத்தை சுமக்கணும், நான் அபிஷேகத்தை சுமக்கணும், நான் வல்லமையை சுமக்கணும், கிருபையை சுமக்கணும், ஆத்துமாக்கள் சுமக்கணும், ஊழியத்தை சுமக்கணும். விரும்புறவங்க 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 அச்சரமா நமதரா அச்சரகத்துடா. வாலிப பிள்ளைங்க விரும்புறியா, விரும்புறியா? இப்ப 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 ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம். ஃபயர் உடவலவ அச்சரவலவதரா ஒரு பலத்த மகிமை. புடி புடி காவலவதரா அச்சரே உடமனவர் யாந்தரா அதரகத்துடாதரா. உன் பழைய களஞ்சியம் உடையுது, பழைய களஞ்சியம் உடையுது. அதரகத்துடா அதரவலவ யாந்தரா உன் பழைய சிந்த உடையுது. புதிதாக்குகிறா, புதிதாக்குகிறா. காவலவ சச்சரே உடமனம அச்சரகத்துடா உடவலவ சந்தனா அவுடதரகனதரகத்துடா அச்சரவலவதர உடவலவ உடியாந்தரா. ஒரு மகிமையை பார்க்கிறேன் போத பகல் வேளையில, ஒரு மகிமையை பார்க்கிறேன். சில பழைய களஞ்சியங்கள் உடையுது, உடையுது, உடையுது. உடவலவர் யாந்தரா உடகனதரகத்துடா. நீ என்னத்தை கொண்டு போனாலும் வைக்க முடியாத அளவுக்கு உள்ள நிரம்பி கிடந்துச்சுல்ல, அந்த களஞ்சியம் இப்ப உடையுது, இப்ப உடையுது. ஆவியானவர் புதுசா கட்டி எழுப்புறாரு, புதுசா புதுசா. உடவலவதரா ரிகதரமா உடமனதரா. இப்ப கொண்டு போய் அபிஷேகத்தை சேர்க்கலாம், கிருபையை சேர்க்கலாம், மகிமையை சேர்க்கலாம். அதரகத்துடா உடவலவதரா உனக்கு தந்த வார்த்தைகள் ஜீவன். ஷபானஹதரா உடவலவ உடவலவரியாந்தரா. வாலிப பிள்ளைங்க நிறைய ஜோமன் இல்லையா, வாலிப பிள்ளைங்க ஒன்றும் ஜோமன் இல்லையா. ஆதாராமா சந்தானா ஆவியானவர் நீ விரும்பாம தொடவே மாட்டார்.
விரும்பாமக்க ஆண்டவர் தொடவே மாட்டார். அவர்கிட்ட காத்திருந்து கெஞ்சும்போ களஞ்சியங்களை அவர் பெருசாக்குவா. நான் மாறணும்னு சிந்த இருந்தா கர்த்தரை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி பார். அதரபாலபாதர உடபாலபார் யாந்தர உடபாலபா சந்தனாதர யாவில உணர்கிற சில வேண்டாத களஞ்சியத்தை நிரப்பி வைத்திருந்த சில எல்லைகளை கர்த்தர் தகர்க்கிறார். ஷமனஹதர உடபாலபாதர உன் பலன் வீணாகி கொண்டிருந்த, உன் ஆசீர்வாதங்கள் வீணாகி கொண்டிருந்த சில எல்லைகளை அவர் மூடுகிறார். அதரபாலபாதர உடபாலபௌடியாந்தர உன் மேல் இருக்கிற மகிமை விரயமாகி கொண்டிருந்த அந்த வெடிப்புகளை ஆவியானவர் தன் கரத்தால் மூடுகிறார். உடபாலபௌடியாந்தர ஷபாலா உடபாலா காமானாமா சந்தானா உடபாலபாடியாந்தர ஆதாரகத்துடா. என்னால் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, வசனம் கேட்கும்போது நல்லா இருக்கு, ஆமாம் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் என்னால் செயல்படுத்த முடியலன்னு சொல்றீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏன் முடியல தெரியுமா? களஞ்சியத்துக்குள்ள தேவையில்லாதது நிறையா இருக்கு. இந்த பகல் வேளையில் ஆவியானவர் கொஞ்சம் இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அவர் தேவையில்லாத அனைத்தை எடுத்து வெளியேறட்டும். உடபாலவர் யாந்தரா சில வேர்கள் பிடிக்கப்படுவதாக. அத்துடாமா சந்தானா நீ வளரக்கூடாதபடி, உன்னுடைய விதை தானியங்கள் சேர்த்து வைக்க கூடாதபடி உன் களஞ்சியத்தை பாழாக்கின சில வேர்கள் இப்ப பிடிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. அதரகத்துடா தலை முடியை போல பின்னி கிடந்த சில வேர்கள் இப்ப தேவன் பிடுங்கி எறிகிறார். உன்னால முடியல அந்த வேரை விட்டு, அந்த சிந்தையை விட்டு வெளியே வர முடியல. இப்ப கர்த்தருடைய கை புதிதாக்குகிற தேவனுடைய கை நீ சிக்கி இருக்கிற அந்த வேரிலிருந்து பிடுங்கி எறிகிறது. ஃபயர் உடபாலவர் யாந்தரா அதரகத்துடா ஒரு அபிஷேகம் பிடிப்பதாக. உடபாலபா சந்தனா மலமதர உடஹதுரபா ஷகபாலபதர உடபாலபர் யாந்தர அதரகத்துடா. சில பின்னல்களை விட்டு வெளியே வர முடியல. சில பின்னல்கள் எங்க சுத்தினாலும் பின்னல், எங்க சுத்தினாலும் போராட்டம், எந்த ரூட்ல போனாலும் தோல்வி. இந்த கால வேளையில் ஆண்டவரை மட்டும் உயர்த்துங்க. இன்னைக்கு சில பிணையல்களை பிடுங்கி எறியட்டும் கர்த்தர். உடபாலவா ஷபாலகத்துடா சில பிணையல்களை கர்த்தர் பிடுங்கி எறியட்டும் வெளியே. ஆதாரவா சந்தேலே எழும்ப முடியாத பிணையல்களை கர்த்தர் மாற்றுவாராக. எங்கள் களஞ்சியங்கள் மகிமை அடைவதாக. ஹalleluya ஷஹதரமன மரியாதா ஹalleluya. ஓ இயேசுவே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும், நீங்க போதும் பா, நீர் போதும் இயேசுவே இயேசையா. நான் தேடி கண்டுபிடித்தது ஜீவனம், நான் சம்பாதித்தது கிறிஸ்துவின் அன்பு. இந்த ரெண்டும் ஜீவ விருட்சம். இதை புசிக்கிறவன் கிறிஸ்துவோடு நடப்பான். இதை புசிக்கிறவன் கிறிஸ்துவின் சிந்தையை புரிந்து கொள்ளுவான். கரம் உயர்த்தி ஒவ்வொரு நாளும் தேடி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்புல வாழணும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் தேடி ஜீவனை பிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பை சம்பாதிக்கணும். எதை இழந்தாகிலும் அன்பை சம்பாதிக்கணும். எதை இழந்தாகிலும் கிறிஸ்துவின் அன்பை சம்பாதிக்கணும். எதை இழந்தாகிலும் கிறிஸ்துவின் சிநேகத்தை சம்பாதிக்கணும். எதை இழந்தாகிலும் ரெண்டு கரம் உயர்த்தி, நாம நேசிக்கிற ஆண்டவரை, நானுமே நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்துல சொல்ல, நாம நேசிக்கிற ஆண்டவர், நேசிக்கிறேன்ப்பா. நான் நேசத்துல வாழணும்.
நேசம் ஆண்டவருக்காக எதையும் இழக்க வச்சிரும்ல. நேசம் ஆண்டவருக்காக எதையும் தூக்கி தூர போட வைக்கும்ல. நாம நேசிக்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நன்றி தகப்பனே, இந்த 4வது மாதத்தின் முதல் வாரத்தில் பலமுள்ள ஆகாரத்தை கண்டுபிடிக்கும்படி எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. பாலை அல்ல, பலமுள்ள ஆகாரமாகிய ஜீவ விருட்சத்தை நாங்கள் புசிப்பதற்கு எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் தேடி கண்டுபிடித்த அந்த ஜீவன் கர்த்தர் எங்களுக்கு தந்த அந்த வார்த்தை ஜீவ விருட்சம். நாங்கள் சம்பாதித்து நின்ற தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு ஒரு ஜீவ விருட்சம். எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. டெய்லி தேடணும், டெய்லி சம்பாதிக்கணும், டெய்லி தேடணும், டெய்லி சேர்த்து வைக்கணும், டெய்லி கர்த்தர் சமூகத்தில் நிற்கணும், டெய்லி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நற்கிரியைகளை சேர்த்து வைக்கணும், சுவிசேஷத்தை சேர்த்து வைக்கணும். இனி நாங்கள் கோதுமையை சுமக்கணும், ஆத்துமாக்களை சுமக்கணும். இனி நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையை சுமக்கணும், தேவ கிருபையை சுமக்கணும், தரிசனங்களை சுமக்கணும், ஊழியங்களை சுமக்கணும், ஊழியத்தில் முன்ன நிற்கணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் பெரிதாக்குகிறதுக்காக நன்றி. எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குறதுக்காக நன்றி. ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை விஸ்தாரமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். இது எல்லாம் விஸ்தாரமாகட்டும். இந்த 4வது மாதத்திலிருந்து நம்முடைய கிருபைகள் வெளிப்படட்டும். சகலத்தையும் புதிதாக்கும், சகலம் புதிதாகட்டும். ஆண்டவரே, இனி ஜீவ விருட்சத்தில் வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஜீவ விருட்சத்தின் மேன்மையில வாழ உதவி செய்யுங்க. தடைகளை மாற்றும் மட்டும் கிருபை நடந்துக்காக நன்றி. வழிநடத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.